ஒரு பிரயாணம் போகிறோன்னா நிறைய விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்கணும் இல்லையா? பிரயாணம் சம்மந்தமான பல பொருட்கள் வேணும். எல்லா பொருட்களையும் நம்ம ஞாபகம் வச்சு என்ன செய்கிறோம், எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் சில பொருட்கள் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கக்கூடாது. உதாரணமாக நம்ம 2 நாள் பிரயாணம் போகிறோன்னா நமக்கு தொடர்ந்து மாற்று உடைகள் என்ன செய்யணும், அவசியம் இருக்கணும். அதுபோல் நமக்கு உரிய டிக்கெட் இருக்கணும், அந்த டிக்கெட்டுக்கான பணம் இருக்கணும், தொடர்ந்து செலவை சந்திக்கிற என்ன செய்யணும், நம்மகிட்ட கேஷெல்லாம் இருக்கணும், இல்லைனா கார்டு இருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. வெளிநாட்டுக்கு போகணுன்னா நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கணும், ஆனால் சில விஷயங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. மேண்டேட்டரி கட்டாயம் பாஸ்போர்ட் இருக்கணும், விசா இருக்கணும். இப்போ அதர் கண்ட்ரிஸ் போகிறோன்னா அதுக்கு செலவு செய்யறதுக்கு என்ன செய்யணும், கையில் பணம் இருக்கணும். அங்கே போய் என்ன அக்காமடேஷன் ஃபெசிலிட்டிஸ், எங்கே ஸ்டே பண்ண போகிறோம், விசா எடுக்கிறவங்களே இதெல்லாம் என்ன செய்வான், கேட்பான். எங்கே போய் உன்னை யார் அக்காமடேட் பண்ணுறா, எங்கள் ஹோட்டல் ஸ்டே, அதெல்லாம் கேட்பான். இந்த மாதிரி சில விஷயங்கள் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு காரில் ட்ராவல் பண்ணி போகிறோன்னா நம்மள்கிட்ட என்ன இருக்கணும், லைசன்ஸு இருக்கணும். நிறைய பேர்ட்ட அது கூட இல்லாமல் இருக்குது. நீ பைக் ஓட்டுற நிறைய பேர்ட்ட என்ன கிடையாது, விசுவாசத்தில் ஓட்டுறாங்க. விசுவாசம்லாம் என்ன செய்வான், லைசன்ஸ் இல்லாமலே பிழைப்பான். அப்படி எவனா பிடிச்சோன்னா கர்த்தர் அவனுடைய இருதயத்தில் என்ன செய்வார். இந்த மாதிரி கர்த்தரை தவறான காரியங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க. அப்போது ஆனால் லைசன்ஸ் அவசியம் என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்து என்ன இருக்கணும், இன்சூரன்ஸ் இருக்கணும். இன்சூரன்ஸ் என்ன செய்யணும், அவசியம் இருக்கணும். அது மாதிரி என்ன இருக்கணும், ஆர்சி பேப்பர் இருக்கணும். இப்போ எல்லாமே அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஒரு கார்டு இருந்தால் நம்பரை கொடுத்தாலும் என்ன செய்கிறான், எல்லாம் போட்டு பார்த்துக்கிறான். இருந்தாலும் சில விஷயங்கள் நமக்கு அவசியம் இருக்கணும். அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், so many things we need. ஆனால் சில விஷயங்கள் இல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தில் என்ன செய்ய முடியாது, வெற்றியாக தொடர முடியாது. அப்போது certain things are more important. அவை இல்லாமல் இருக்கக்கூடாது, அவசியம் என்ன செய்யணும், இருக்கணும். இருக்க வேண்டியவைகள்ங்கிற லிஸ்ட்டு ஒன்று இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் நமக்கு தேவை. ஆனால் சில விஷயங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. விசா இல்லாமல் இருக்கக்கூடாது, பாஸ்போர்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது. தொடர்ந்து அங்கே போகிற எக்ஸ்பென்சஸுக்கு பணம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அக்காமடேஷனுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வர்றவேளை நமக்கு நிறைய விஷயங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதில் முக்கியமாக சில விஷயங்களை மட்டும் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது வருவது என்னன்னு சொன்னால், விசுவாசம் இல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. we should not be without faith. எபிரேயர் 11:6 வாசிக்கும்போது, பிரியமாக இருக்க முடியாது. we cannot please God without faith. அப்போது தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கணும். அவர் நமக்கு தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்கிறார், செவி கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார், நம்ம விசுவாசிக்கணும். அப்போ முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we need the faith. விசுவாசம் இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. விசுவாசம் இல்லாத ஆவிக்குரிய பிரயாணத்தில் நம்ம போகக்கூடாது. அப்போ எந்த இரவில் தட்டி எழுப்பினாலும் நம்ம இடத்துல என்ன இருக்கணும், ஒரு விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்குறவல பெரும்பாலும் நம்ம மத்தியில் விசுவாசம்னா என்னென்னா, நாம் ஒரு காரியத்தை இப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சா நடக்கிறது விசுவாசம். ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நினைக்கிறது, அவர் செய்தால் அது விசுவாசம் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது விசுவாசம் என்பது நாம் என்ன நம்பி ஒன்றை எதிர்பார்க்குறோமோ அது அப்படியே நடக்கிறதா விசுவாசம். அதனால நிறைய பேர் இந்த மாதிரி கர்த்தர் செய்வார் அப்படின்னு நீ முழு நம்பிக்கையோடு விசுவாசம் எதிர்பார்த்தா, காட்ஸ் லா, கர்த்தருடைய லா ஆஃப் ஃபெய்த், விசுவாச சட்டத்தின்படி என்னை எதிர்பார்த்து விட்டபடினால நான் என்ன செய்தாக வேண்டும் என்று ஆண்டவரே ஹீஸ் பவுண்ட் பை தட் அப்படிங்கிறதுனால ஆண்டவர் செய்வார் என்று போதிக்கிற உண்டு. ஆனால் சில வசனங்களை பேலன்ஸ் அதை பார்க்கணும். உதாரணமாக மார்க்கு 11:24 வாசிக்கும் பொழுது சில வசனங்களை ஒத்த வசனத்தை மட்டுமே நம்ம வசனம் வாசிக்கக்கூடாது. ஒரு வசனத்தை மட்டும் வாஸ்தவன்னு சொன்னால் நமக்கு அது ஒரு வித்தியாசமான அர்த்தத்தை கொடுக்கும். அதை நம்ம எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் அதில் நமக்கு டிசப்பாயின்மெண்ட் ஏற்படும். இப்போ மார்க்கு 11:24 என்ன சொல்லுங்க பாருங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்போ இந்த வசனத்தின் மூலமாக சொல்லப்படுவோம்னா நம்ம ஜெபம் பண்ணுறோம், பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தா என்ன செய்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒன்று இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்வோமே. ஆனால் எல்லாம் பெற்றுக்கொள்கிறோமா, இல்லை. அவன் பெற்றுக்கொள்ள காரணம் என்ன, இப்படி விசுவாசிக்கலையோ. இப்போ இந்த மாதிரி ஒருத்தன் தான் வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுறவளை பெற்றுக்கொள்வோம் என்றால் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசி ஜெபம் பண்ணால் பெற்றுக்கொள்வோம் சொன்னால், இன்றைக்கி நாம் என்ன ஆசைப்படுறோமோ எல்லாத்தையும் என்ன செய்வோம்,
ஆனால் உலகத்தில் அந்த ஃபெய்த்தை பற்றி ரொம்ப எம்பசைஸ் பண்ணி பிரசங்கம் பண்ணுறவங்க வாழ்க்கையில் கூட என்ன செய்யலை. அவங்க கூட நிறைய விஷயங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க அடைய நினச்செல்லாம் அடையலையே. ஏன்னா நீ ஜெபம் பண்ணும் பொழுது இதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசித்தால் உனக்கு கிடைத்து விடும் என்று சொன்னால் நாம் நிறைய விஷயங்கள் விசுவாசிக்கலாம் இல்லையா. நாளை தினமே எனக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் கிடைப்பதாக நான் விசுவாசிக்கிறேன். காட் இஸ் ஸோ பவர்ஃபுல் டு ப்ரொவைட் அப்படி நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு விசுவாசம் வந்துச்சு. உடனே நாளை காலையில் எழும்பி 5 ஏக்கர் நிலம் வந்துடுமா? வரலாம். நிறைய விஷயங்கள் வரும், வராமலும் போகும். ஆனால் நிறைய பேர் வசனம் என்ன இப்படி சொல்லுதோ அதை தான் பார்க்குறாங்க ஒழிய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன இந்த மாதிரி ஒருத்தர் நான் விசுவாசிக்கிறேன் எல்லாம் பெற்றுக்கொள்ளணும். எவ்வளோ விஷயங்கள் விசுவாசிக்கலாம்ல, எல்லாம் பெற்றுக்கொள்ள முடிகிறதா இல்லை. அப்போது என்ன அர்த்தம்னு சொன்னால் நாம் ஆண்டவரை கேட்கும் பொழுது கேட்டு பார்ப்போம், தராரோ தரலையே தெரில, இந்த மாதிரிப்பட்ட ஒரு அவிசுவாச உணர்வோடு ஜெபிக்காதபடிக்கு நம் தேவன் நல்லவர், அவர் இதை கொடுக்க வல்லவர், அவர் எனக்கு நல்லது செய்கிறோம் என்ற அடிப்படையில் கேட்கணும். ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் செய்யணும் நமக்கு இருக்கணும். அதே நேரத்தில் பைபிளில் எல்லோரும் கேட்டதெல்லாம் கிடச்சிதா? அப்போஸ்தலன் பவுல் கூட என்ன ஒரு முள் ரொம்ப குத்திக்கிட்டு இருக்குது, ரொம்ப வலிக்குது, என்னால் ஊழியத்தை சரியாக செய்ய முடியலை, அதனால் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்குன்னு ஜெபம் பண்ணார். 3 முறை ஜெபம் பண்ண கிடச்சிச்சா? விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணிப்பாரா? இல்லை. வேதாகமத்தில் வேதாகம மனிதர்கள் எவ்வளோ காரியங்களுக்கு என்ன பண்ணாங்க? ஜெபித்தார்கள். எல்லாம் அவர்களுக்கு என்ன செய்யலை? கிடைக்கல. ஆனால் அதில் அப்போ இந்த வசனம் என்ன சொல்லணும்? இப்போ யாக்கோபு 1:6 வாசித்து பார்க்கும் பொழுது கூட அது என்ன சொல்லுகிறது? எதையுமே நீ எப்படி கேட்கணும்? ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் கேட்கணும் இல்லையா? அப்படின்னா அதில் என்னென்னா நம்ம கேட்குறவில்ல, நாம் தேவனிடத்தில் கேட்கணும். அவர் நல்லவர், அவர் கொடுக்க வல்லவர், அவர் எனக்கு நல்லதை செய்வார்னு நம்ம என்ன செய்கிறோம்? கேட்குறோம். இப்போது ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை கேட்குறவில்ல கிடைக்குங்கிற எண்ணத்தில் தான் கேட்பாங்கல்ல, ஆனால் எல்லாம் கிடைக்கிறதில்ல இல்லையா? கேட்டு பார்ப்போங்கிறது வேறு. அப்போ ஆண்டோட வரல கேட்டு பார்ப்போமே அப்படிங்கிறதில்ல, ஒரு விசுவாசத்தோட ஆண்டவரை இது என்னுடைய தேவை, அந்த தேவையை நான் என்ன செய்கிறேன்? உங்களிடத்தில் கேட்கிறேன். ஆனால் இந்த தேவையை ப்ரொவைட் பண்ணுற விஷயத்தில் ஆண்டுடைய விசுத்தம் என்ற ஒன்று இருக்கிறது. அதனால தான் யோவான் எழுதும் பொழுது 1 யோவானுடைய கடைசி அத்தியாயத்தில் வாசிக்கும் பொழுது நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்டோம் என்றால் அப்படின்னு இருக்குது. அப்போ நிறைய விஷயங்கள் அவருடைய சித்தமாக என்ன நமக்கு தெரியாது. நாம் என்ன செய்கிறோம்? இப்போ நம்ம மாதா கோயில் தெருவில் எனக்கு ஒரு எவ்வளோ கோயிலாம், எவ்வளோ ஏரியா கிடைக்கலாம்? ரொம்ப பெருசு வேணாம். 60க்கு 40 கேட்கலாமா? இல்லை 60க்கு 80 கேட்கலாமா? ஒரு 60க்கு 80 மாதா கோயில் தெருவில் ஒரு பெரிய வீடு கிடைச்சா நமக்கு நல்லது இல்லையா? நல்லது. அப்போது அது அந்த மாதிரி நம்ம கேட்குறோம். கேட்குற வேளை சந்தேகம் இல்லாமல் தான் கேட்குறோம், ஆனால் கிடைக்கல. அப்போது என்ன அர்த்தம்? விசுவாசத்தில் ஓட்டை இருக்குது, நீ சந்தேகப்பட்டு கேட்ட, அதுவால் விதி. சில நேரத்தில் நான் நல்லது நினைத்து என்ன செய்கிறேன்? மாதாகோயில் தெருவில் எனக்கு இவ்வளோ பெரிய இடம் வேணும் அப்படி கேட்குறேன். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் சில விஷயம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இல்லை அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணார்? உடனே எல்லாத்துக்கும் அவர் விளக்கமெல்லாம் தருவார்னு எதிர்பார்க்க முடியாது. நம்ம சொல்கிறோம் அப்படி தான் சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார் அதான் விசுவாசம். கேட்டேன், அவர் என்ன செய்யலை? தரல. அப்படின்னா அவருடைய பார்வையில் சில விஷயங்கள் வேறு விதமாக இருக்குது. அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நமக்கு நம்முடைய வேண்டுதலை விண்ணப்பங்களை கேட்கிறவர் என்கிற எண்ணத்தோடு விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு என்ன செய்யணும்? கேட்கணும். அதே நேரத்தில் அடுத்த பார்வை என்ன தெரியுமா? அவருக்கென்று சில விருப்பங்கள் இருக்கிறது, அவருக்கென்று சில தீர்மானங்கள் இருக்கிறது. சில விஷயங்கள் நம்முடைய பார்வையில் நலமானதாக இருந்தாலும் அந்த நலமானதை பெறுவதற்கான காலம் இது வல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னா அந்த நலமானதை பெறுவதற்கு இது ஒரு வழியாக இல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னா இதுவல்ல இன்னொன்றாக இருக்கலாம். எனிஹோ காட் வில் டூ த பெஸ்ட். புரிகிறதா? இதுதான் விசுவாசம். என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் தான். அப்போ எப்படி தான் சிந்திக்கிறது அப்படின்ட்டு. விசுவாசம் என்பது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிப்ளிக்கல் ஃபெய்த் எதுன்னு சொன்னால், தேவன் நான் ஒன்றை கேட்பேன், அவர் ஒன்றை அதை நிச்சயம் தருவார் என்று விசுவாசிக்கிறதா விசுவாசம் என்பதல்ல. நாம் கேட்டவளை அடைந்து விடுவோம் என்பதல்ல. நாம் யாரிடத்தில் கேட்கிறோமோ அவர் மேல் எனக்கு ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் அவருடைய உறவு சார்ந்ததாக இருக்கிறது. அப்போ தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறது என்னவென்று சொன்னால், அவர் நான் கேட்ட சிலவைகளை தரலாம், தராமல் போகலாம், பட் ஸ்டில் ஐ பிலீவ் ஹிம். ஏன்னா அவருக்கு எனக்கு என்ன இருக்குது? ஒரு உறவு இருக்குது. அப்போ எனக்கு நான் கேட்டேன், அவர் தரலைன்னா அப்போ அவரை எதுக்கு நான் நம்பணும்?
அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்துடுதுல்ல. இல்லை, விசுவாசம் என்பது அவருடைய உறவை விசுவாசிக்கிறது. இன்னொன்று அவருடைய செயல்பாட்டை அவர் நல்லதான் செய்வார். தந்தால் அதுவும் ஒரு நல்லது, தராமல் போனால் அதுக்கு பின்னாலே ஒரு நல்லது என்ன செய்யும் இருக்கும். அப்போது நாம் அதை விசுவாசிக்கிறோம். எங்கள் அப்பா கிட்ட ஒன்று கேட்டேன், எனக்கு அது ரொம்ப தேவைங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவர்கிட்ட கேட்டவர் அவர் என்ன செய்யலை, தரல. அப்போ அவருடைய பார்ல இப்போ பிள்ளைகள் சில வேளை சில கோர்ஸு நான் இதை படிக்கிறேன்பாங்க. அப்பா அம்மா நிறைய ஸ்டடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, விவரமுள்ள அப்பா அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, ஸ்டடி பண்ணிவிட்டு இல்லைப்பா இந்த கோர்ஸ் பெஸ்ட்டு கிடையாது, இந்த கோர்ஸ் படிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் ஒரு கன்சிடரேஷன் அங்கே இருக்குது, அப்படித்தானே? அப்போ நாம் கேட்டது சரியாக தான் கேட்டோம், விசுவாசத்தோடு தான் கேட்டிருக்கிறோம். ஆனால் அப்பாவுக்குடைய ஒரு செயல்பாட்டினுடைய முறையில் வித்தியாசம் இருக்குது. அவருக்கு சில விருப்ப வெறுப்பில் என்ன செய்கிறது இருக்கிறது, அதையும் விசுவாசிக்கிறேன். அப்போ விசுவாசம் என்பது 2 சிறைகள். ஒன்று வல்லமை விசுவாசிக்கிறோம், இன்னொன்று அவருடைய செயல் விருப்பத்தையும் சித்தத்தையும் என்ன செய்கிறோம். சில வியாதிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், அவர் எப்படியோ பிழைக்கணும்னு ஜெபம் பண்ணுறோம், போயிட்டார், என்ன பண்ணுறது? அப்போ விசுவாசம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு தான் இல்லை. அப்போது அதன் மேலே தேவனுடைய ஒரு பார்வை இருக்குது, தேவனுடைய ஒரு சித்தம் இருக்குது, தேவனுடைய ஒரு ஆளுகை இருக்குது. ஐ பிலீவ் தேட் ஆல்சோ. அதையும் என்ன செய்கிறேன், ஐ பிலீவ் காட்ஸ் பவர் அண்ட் ஆல்சோ காட்ஸ் வில். இது 2 சிறைகள். இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறவள்ள என்னென்ன சொல்லி அந்த ஒப்பந்தம் பண்ணுறவள்ள நீங்களாம் இருந்திருக்கலாம். நீங்களும் ஒப்பந்தம் பண்ணியிருப்பீங்களே, கிறிஸ்தவம் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. வாழ்விலும் தாழ்விலும் குறைவிலும் நிறைவிலும் வியாதி வந்தாலும் சரி, நோய் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நான் உன்னை போஷித்து உன்னை காப்பாற்றி சொல்கிறீங்களா? சொன்னதான் ஞாபகம் இருக்குது. நமக்கு அதெல்லாமா ஞாபகம், ஆமாம்னு சொல்கிறது மட்டும் தான் தெரியும். ஆயிரம் என்ன பண்ணுவார், அந்த கல்யாணம் நடத்தி வைக்கிறவர் என்னமோ சொல்லுவார், இவங்க என்ன பண்ணுவாங்க. ஆமாம், நான் சமீபத்தில் ஒரு மேரேஜ் எனக்கு நல்லா பிடிச்சது. எங்களுக்கு ரொம்ப நம்ம நேசிக்கிற ஒரு குடும்பம் ஃப்ரான்ஸ்லேருந்து கல்யாணம் பண்ணாங்க. பிரியன்னு சொல்லி ஒரு மகன். அப்புறம் பண்ணால் ரெண்டு பிள்ளைகளும் என்ன பண்ணாங்க, அந்த ப்ரேயர் பண்ணாங்க அந்த ஸ்டேஜில். அது மட்டும் இல்லை, அதை கரெக்டாக சொன்னாங்க. அவங்க வாக்குத்தத்தம் கொடுக்குறது என்ன செய்யறாங்க, அதாவது அவங்க பழகிட்டு சொல்கிறாங்க, எப்படி சொன்னாலும் சரி, நல்ல கிளியராக என்ன பண்ணாங்க, வாசித்தாங்களா, நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா சொன்னாங்க. ஆனால் நிறைய கல்யாணங்கள்லாம் அப்படி கிடையாது. நம்ம அவங்க எதோ சொல்லுவாங்க, நம்ம என்ன பண்ணோம், ஆமாம்னு சொல்லணும் அப்படி. ஆனால் இவங்க கொஞ்சம் நல்லா லைவாக நம்ம நல்லா சொன்னாங்க. அதை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி, இருக்கட்டும். இப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால், வாழ்விலும் தாழ்விலும் குறைவிலும் நிறைவிலும் உன்னை போஷித்து காப்பாற்றி, அப்புறம் என்ன சார் நீங்கள் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? இதெல்லாமல் ஞாபகம் வச்சுருக்க முடியும். சரி, போஷித்து காப்பாற்றுன்னு சொல்கிறோம்ல, அது ஒன்றா போச்சுக்கணும். இப்போ சில ஹாஸ்பிட்டல் போஷித்து காப்பாற்றலை, போஷிக்கவும் இல்லை, உல்ட்டா என்ன நடக்குது, மனைவி என்ன செய்கிறாங்க, காப்பாற்றணும். சில குடும்பங்களில் கணவன் மனைவி வாக்குத்தத்தம் கொடுத்ததை மனைவி என்ன செய்ய முடியலை. அவங்களே உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க. அப்புறம் கணவர் தான் என்ன செய்கிறார், கஞ்சி வைக்கிறாரு, அவன் குழந்தைகளை பார்த்துக்கிறாரு, கொள்கிறார். இப்படி மாற்றி ஒவ்வொரு குடும்பங்களும் ஒரு விதமாக இருக்குது. எனிகோ இந்த மனுஷி கல்யாணத்தை அன்றைக்கி என்ன போஷிப்பேன், காப்பாற்றுவேன், கொள்ளுவேன், அதை எதை செய்வேன்னு சொன்னாலே, இப்போ செய்கிறதுக்கு வலிமை இல்லையே அப்படி சொல்லிட்டு ஒன்று விட்டுட்டு போயிடுவோமா? விளையாட்டுகளும் விட்டு போடுவாங்க, நமக்கு சூட்டபிளெல்லாம் என்ன பண்ணிவிடுவாங்க, விட்டுட்டு போடுவாங்க. ஆனால் பொதுவாக திருமண வாழ்க்கை என்ன பண்ணுறோம், போஷிக்க முடியாமல் இருந்தாலும் என்ன பண்ணுறோம் சொல்லுங்களேன், போஷிக்க முடியாமல் தான் தொடர்ந்து வாழ்கிறோம்ல, காப்பாற்றாதவங்கள்டையும் தொடர்ந்து வாழ்கிறோம்ல. அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி. சில மனைவிகளும் காப்பாற்றலை, சில குடும்பங்களை கணவனும் காப்பாற்றலை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா காப்பாற்ற நிலைமையில் இல்லை. அப்போ அங்கே அந்த குடும்பம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்க காரணம் என்ன, அவர்கள் கணவன் என்கிற அந்த உறவில் இருக்கிறாங்க, மனைவி என்கிற உறவில் இருக்கிறாங்க. அப்போது வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாலும் அப்படியே நடக்காமல் இருந்தாலும் தொடர்ந்து ஏன் இணைந்து வாழ்கிறார்கள், உறவை விசுவாசிக்கிறாங்க இல்லையா. கணவன் என்கிற, புரியுதா உங்களுக்கு, கணவன் என்கிற உறவு, மனைவி என்கிற உறவு. அதனால தான் கொலோக்கியலாக சொல்ல கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எங்கே நாங்களாம் காலேஜிலும் படிக்கிறவங்கள கல் குடிக்கிறவனாக இருந்தாலும் கணவன், அவன் ஃபுல்லாக குடிக்கிறவனாக இருந்தாலும் யார், புருஷன் தான் அப்படின்னாலும் சும்மா ஜோக்குக்காக சொல்லுவோம். சரி, எனிகவ் நம்ம அதாவது ஒரு உறவுக்குள்ளே வருகிற பொழுது நம்ம எதை உறவாகும், இவர் என்னுடைய கணவர், இவர் என்னுடைய மனைவி, இந்த உறவை விசுவாசிக்கிறதுனால தான் வாழ்க்கை வாகனம் என்ன செய்கிறது,
தொடர்ந்து ஓடுகிறது. மற்றபடி உடன்படிக்கையெல்லாம் நம்ம செஞ்சதெல்லாம் நம்ம ரிட்டர்ன் ஃபார்மில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா கோடு போட்டு இதெல்லாம் இந்த ஆள் செய்கிறாரா, இதெல்லாம் இந்த அம்மா செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தாச்சுன்னு சொன்னால் அந்த திருமணம் என்ன செய்யாது. என்ன பாபு? அப்போ நமக்கு அங்கே எது வேலை செஞ்சுட்டு இருக்குது? உறவு. அதே போல தான் தேவனோடு நமக்கு உறவு இருக்கும் பொழுது தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறோங்கிறது எது? நான் கேட்டதெல்லாம் அவர் அப்படியே செய்தார், நான் ஆசைப்பட்டதெல்லாம் அப்படியே அடைந்தேன், அப்படி இல்லை. அவர் மேல் என்ன செய்கிறோம்? ஒரு விசுவாசம், அந்த உறவின் மேல் விசுவாசம் வைத்து வாழ்கிறோம். அல்லேலூயா. எனவே வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்த விதமாக சில காரியம் இல்லாமல் போனால் கூட நாம் என்ன செய்கிறோம்? இணைந்து வாழ்கிறோம். இப்போ தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா அந்த விசுவாசம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது? பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது. ஸோ வி ஷுட் நாட் பி வித்தவுட் ஃபெய்த். விசுவாசம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்போ விசுவாசம் எப்படி வரங்க? விசுவாசம் என்ன செய்யணும்? ட்ரெயின் பண்ணணும். எப்படி? நம்புகிறேன் 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 நம்புகிறேன், செய்வீர் 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 செய்வீர், கிடைக்கும் 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 கிடைக்கும், இப்படியே சொல்லி மனப்பயிற்சி செய்கிறதா? இப்போ நிறைய பேர் மனப்பயிற்சி செய்ய தான் சொல்லிக் கொடுக்கும். அப்படி இல்லை. விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழக்கூடாது. எந்த ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு அபரிதமான விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் என்பது மனப்பயிற்சி அல்ல. விசுவாசம் என்பது தேவனை அறிகிற அறிவின் விளைவானது. இப்போ பல நேரங்களில் இப்போ யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த நபரை நீங்கள் நம்புங்க, அவர் நல்லவர், அவர் எந்த ஒரு உதவி செய்யறதுக்கு ஆற்றல் உள்ளவர், அப்படி நம்புங்கன்னு சொன்னாலும் இவங்க சொல்லி கொடுத்ததுக்கு தாங்க நம்ம நம்புகிறோம். ஆனால் நம்ம மனப்பூர்வமாக என்ன செய்ய முடியாது. இப்போ இவரை நம்புங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க, அவர் நம்புங்க, அவர் நல்லவர், எதை வேணாலும் செய்வார். இது நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்காக நான் நம்பி பார்க்குறேன். ஆனால் சில நேரத்தில் நான் எதிர்பார்த்த மாதிரி அவர் ஒன்றும் செய்யலைன்னா உடனே என்ன ஆகிடும்? சொல்லி கொடுத்தாங்க, நம்ப சொன்னாங்க, நம்புன்னு என்ன செய்யலை, ஒன்றும் ஆகலை. அப்போ அவங்க நல்லா கவனிங்க. அப்போ நமக்கு யாரோ ஒருவர் சொல்லி கொடுத்து கர்த்தரை நம்புங்கன்னா நாம் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியாது. அதுபோல் பைபிள் நமக்கு சொல்லுது, தேவன் மேல் விசுவாசம் வைங்க. அப்போது நம்ம விசுவாசம் வைக்கிற ஆசைப்படுகிறோம். வி ஆர் வில்லிங் டு பிலீவ் காட். ஆனால் முடியலை. ஏன்னா விசுவாசம் இன்னொரு மேலே எப்படி உருவாகும்னா, அவருக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு அந்த உறவில் வளர்ந்து அவரை அறிகிற அறிவு வரணும். அதில் வருகிறவங்களுக்கு என்ன நடக்கிறது? 2 அறிவு வரும். ஒன்று, ஹீ இஸ் குட், ஆல்சோ ஹீ இஸ் பவர்ஃபுல். நீங்கள் ஆண்டவரோடு பழகி ஆண்டவரோடு நெருங்கி அந்த ஆண்டவரோடு ஏற்பட்ட உறவின் விளைவாக உங்களுக்குள்ள தேவனை அறிகிற அறிவு வருகிற பொழுது, அதனால தான் கொலோசியர் 1:10 என்ன சொல்லுவாங்க? தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் வாழணும். யூ மஸ்ட் இன்க்ரீஸ் இன் த நாலேஜ் ஆஃப் நோயிங் யுவர் காட். அவர் அறிகிற பொழுது என்ன அறிவிங்க? நான் விசுவாசிக்கிற கர்த்தர் நல்லவர். எதனால் சொல்கிறீங்க? பைபிள் படித்ததுனால சொல்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் பைபிள் படித்தா மட்டும் போதாது. போதகர்கள் சொன்னாங்க, விசுவாசிகள் சொன்னாங்க, நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. இல்லை, ஐ டு நோ, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன்னு சொல்லிட்டு 2 தீமோத்தேயு 1:12 அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறத பார்க்குறோம். அப்போது விசுவாசம் உங்களுக்குள்ள ஆழமாக அழுத்தமாக இருக்க வேண்டும். எல்லா சூழலும் செயல்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவரோடு ஒரு நல்லுறவு உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு பேசி பழகி வாழ்களாக இருக்க வேண்டும். ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ரிலேஷன்ஷிப்பில் தான் உங்களுக்கு என்ன வரும்? இந்த ஆண்டவர் நல்லவர், இவர் என்னை நடத்துகிற விதங்களை பார்க்கும் பொழுது, இவர் என்னிடத்தில் இடைபடுகிற விதங்களெல்லாம் பார்க்கும் பொழுது, ஐ ஹவ் ஆல் ரீசன்ஸ் டு பிலீவ் தட் ஹீ இஸ் ஸோ குட், ஆல்சோ ஹீ இஸ் ஸோ பவர்ஃபுல். இவர் எந்த நேரத்தில் எனக்கு ஒரு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை என்னுடைய வாழ்வின் பல தருணங்களை அறிந்திருக்கிறேன். சில நேரங்களிலே என்னுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக, சக்திக்கு அப்பாற்பட்டதாக விஷயங்கள் இருந்திருக்கிறதை கண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்னை அற்புதகரமாக என்ன செய்திருக்கிறார்? நடத்தி இருக்கிறார். அப்போ அந்த மாதிரி வாழ்க்கை நிறைய இன்சிடென்ட்ஸ் வர இன்னும் நாம் தேவனுடைய வார்த்தைகளோடு பழகிறோம், பேசுகிறோம், ஆண்டவரிடத்தில் நல்ல ஐக்கியம் இருக்கும் பொழுது இந்த ஆத்துமாவில் என்ன வருகிறது? நான் தான் சொன்னேன், யாரோ சொல்லி அவரை நம்புங்கன்னு சொல்கிறதில்ல, அந்த நபரோடு நீங்களே பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நமக்கு என்ன வந்துச்சு? ஆமாம், சமாரியாவுக்குள்ளே இயேசுநாதர் நுழைகிற வேளையில் ஒரு பெண்மணி இடத்துல தான் பேசினார். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு விசுவாசம் வந்துச்சு, அது ஊரில் போய் சொல்லிச்சு. அதுக்கு அவர் அங்கே 2 நாள் தங்கினார். 2 நாள் தங்கி அவங்களோட பேசினார். அப்புறம் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், என்ன, நீ சொன்னதுக்காக இல்லை, நாங்களே என்ன பண்ணிட்டோம், இவர் தான் உலக ரட்சகர் என்பதை. அப்போ அந்த அம்மா தான் பிகினிங் இல்லையா, ஒரு ஓப்பனிங் பாயிண்ட் அவங்க தான். ஆனால் அந்த அம்மா சொன்னதுக்காக, நீ சொன்ன பார்த்தியா, அதனால் நாங்கள் நம்புகிறோம்,
நீ சொன்ன பற்றி அதனால் உலக ரட்சை நம்புகிறோம். நீ சொன்னதுனால மீசன் இல்லை, நீ சொன்ன இப்போ அதனால் நாங்கள் நம்பலை. நாங்களே அவரிடத்துல 2 நாளாக பேச பழக சில காரியங்களை செய்கிற பொழுது என்ன வந்துட்டோம், வி பிலீவ் தட் ஹீ இஸ் த ட்ரூ சேவியர் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தினுடைய ரட்சகராக இருக்கிறார். அருமையானவர்களே, ஆவிக்கிற வாழ்க்கை என்பது பர்சனல். நீங்கள் ஏதோ ஒரு வேதாகம வாசிப்பு தொடர்பு, ஒரு ஜெபத்தொடர்பு மட்டும் வைத்து கொண்டிருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் தேவ உறவை என்ன செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இப்போ என்ன பார்த்தோம், விசுவாசம். அதுதான் ரொம்ப கீ. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பிரியப்படுத்த முடியாது பார்த்தோம். அதுபோல் விசுவாசத்தினால் நீதிவான் பிழைப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொலோசியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 5ஆம் வசனத்தை வாசிங்க. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பு ஞானமாக நடந்துங்க. யூ மஸ்ட் பி so wise. The midst of Gentiles, புறம்பே இருக்கிற மக்களுக்கு மத்தியில், உலக மக்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கணும், யூ மஸ்ட் have the wisdom. எபேசியர் 5:15 வாசிக்கும் பொழுது கூட அப்போஸ்தலன் பவுல் அங்கே அதை சொல்கிறதை பார்க்கிறோம். எபேசியர் 5:15. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய். நீங்கள் யாராக இருக்கணும்? ஆமாம், ஞானராஜு, ஞானமணி, ஞானசெல்வம், ஞானேந்திரி, ஞானமுத்து, ஞானசுந்தரி, ஞானப்பிரகாசம், இப்படி நிறைய பேர். அது பேருக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு வச்சுருக்கிறது. ஆனால் நமக்கு என்ன இருக்கணும்? ஆமாம், அந்த காலத்தில் சொல்லுவாங்க பேர் நடராஜா நமக்கு நடக்கவே முடியாது அப்படின்னு. பேர் கண்ணாயிரம், அவருக்கு பார்வையே கிடையாது. அவருக்கு பேர் கோடீஸ்வரன், ஆனால் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டார். அவங்க அம்மா அவருக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? பிச்சைக்காரன். அவங்க வரவே பேர் வச்சாங்க. அப்புறம் இவர் பெரிய பணக்காரர் ஆகிட்டார். பெரிய பணக்காரர் கோடீஸ்வராகி என்ன பண்ணாருன்னா நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டார். அந்த சாப்பாடு போட்டால் துணி, ட்ரெஸ்ஸு கொடுத்து, காசு கொடுத்து இப்படியெல்லாம் கொடுக்குறான்னு சொன்னால் ஒரு நாள் பயங்கர க்ரௌடு வந்துச்சு. க்ரௌடு அதில் 2-3 பேர் செத்து போயிட்டாங்க. செத்து போகிறவங்கள ஒருத்தன் பேர் என்ன, கோடீஸ்வரன். கொடை கொடுத்தவன் பேர் என்னது? பிச்சைக்காரன். கொடை வாங்க வந்ததில் நெருக்கத்தில் செத்து போகணும் பேர் என்னது? கோடீஸ்வரன். அவங்க அம்மா என்ன பாசிட்டிவாக பேர் வச்சாங்க, நம்ம பிச்சைக்கார குடும்பத்தில் இருந்தாலும் பையன் எப்படி யாராக மாறட்டும். அந்த அம்மா அவங்க என்ன பேர் வச்சாங்க, நம்ம நிலைமைக்கு இந்த பேரை விட பெஸ்ட் பேரே கிடையாது, நீ பிச்சைக்கார பையன்டா அப்படின்ட்டாங்க. ஆனால் அவர் கோடீஸ்வரன் மாறிட்டார். அப்படி செத்து போனோம் யார்? கோடீஸ்வரன் பிச்சைக்காரனுடைய நிகழ்வில் செத்து போயிட்டான். சரி, இருக்கட்டும். பேர்களை வைக்கிறதில்ல. பேரில் நம்ம அது ஒரு குறியீட்டுக்கு தான் பேர் வைக்கிறோம். அதனால் நீங்கள் அந்த பேரின் அடிப்படை எல்லா இடத்துலையும் என்ன செய்யாதீங்க. ஆமாம், தேடாங்க. எனக்கு ஆதியில் வைக்கப்பட்ட பேர் பால்ராஜ். அதை வச்சு நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. சரியா? ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் கவனமாக இருந்து காலத்தை என்ன செய்யுங்கள், ஆதாயப்படு. அப்போது நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். என்ன ஞானம்? நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஞானமாக தான் இருக்கிறாங்க. தே ஆர் ஸோ வைஸ். உலக ஞானத்தை பற்றி அப்போஸ்தலன் பவுல் இங்கே சொல்லலை. ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். 1 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயத்துடைய 31ஆம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது தேவனால் அவரே நமக்கு ஞானமும், ஹீ இஸ் அவர் விஸ்டம். அப்போ ஆண்டவர் நம்மோட சேரவில்லை, நமக்கு என்ன வருகிறது? ஞானம் வருகிறது. சாலமன் வெரி பிகினிங்கில் பார்த்து ஆக்சுவலி ஹீ இஸ் நோன் ஃபார் ஹீஸ் விஸ்டம். அவனுடைய ஞானத்துக்கு அறியப்பட்டவன். அவனுடைய வெரி பிகினிங்கில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் என்ன கேட்கணும் கேட்குறவள்ள அவன் என்ன பண்ணான்? எல்லாரும் போல் கேட்கல. இவ்வளவு நல்ல ஒரு வேலை எனக்கு கொடுத்துருக்கு, இந்த ஜனங்களெல்லாம் நான் என்ன செய்யணும், சரியாக ஆளணும், அதுக்கு தேவையான ஞானத்தை கையில் கிவ் மீ த விஸ்டம், எனக்கு போதுமான ஞானத்தை கொடுமென்னு கேட்டால் அதனால் காட் வாஸ் மச் இம்ப்ரெஸ்ட். ரொம்ப கருத்தில் என்ன பண்ணிட்டார்? கேட்டாலும் என்ன கேட்டான்? ஆயுசை கேட்கல, காசை கேட்கல, பணத்தை கேட்கல. அதனால் அவன் கேட்காத எல்லாத்தையும் கொடுப்பேன், ப்ளஸ் எதுவும் கொடுக்குறேன், ஞானம் கொடுக்குறேன்னா. அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும்னா ஞானம். ஆனால் நிறைய பேர் ரொம்ப ஞானமாக தான் இருக்கிறாங்க. தே ஆர் ஸோ வைஸ். எப்படி பேசணும்னு அவங்களுக்கு தெரியும், யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும், எதை வெளியே சொல்லணும்னு தெரியும், எதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு தெரியும், எப்படி நடந்துக்கணும் எல்லாரும் தெரியும். இவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இவர்கிட்ட எப்படி, இதெல்லாம் வேணுங்க உலகத்தில். ஞானம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது? நம்ம பேசுகிறதுல ஒரு ஞானம் இருக்கணும், நடந்துக்கிற ஒரு ஞானம் இருக்கணும், செய்கிறதுல ஒரு ஞானம் இருக்கணும், முடிவு பண்ணுற ஒரு ஞானம் இருக்கணும். ஆக வேர்ல்ட்லி விஸ்டம் நம்ம அநேகர் இருக்கு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ரொம்ப அருமையான ஞானம். எப்படி யார்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டால் நமக்கு நல்லா இருக்கும், நலமாக இருக்கும், ஆதாயமாக இருக்கும், கரெக்டாக தெரியும். அதுபோல்
வார்த்தைகள் எப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு இருந்தாலும் அதை வந்து வளைத்து நெளித்து ரொம்ப ஜென்ரலாக பேசி ரொம்ப திறமையாக கொண்டு போயிடுவாங்க. ஆனால் எங்கே ஞானம் இருக்காது தெரியுமா? ஆவிக்குரிய ஞானம் இருக்காது. இப்போ இங்கே நாம் பார்க்குறதா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு எந்த ஞானம் வேணும்? உலக ஞானம். உலக ஞானம் வேண்டாமா? வேணும். ஆனால் உலக ஞானம் பெரும்பாலும் புத்திசாலித்தனத்தோடு சேர்ந்தது. இன்றைய அரசியல்வாதிகள்கிட்ட அதிகமாக இருக்கிறது என்னது? புத்திசாலித்தனம். புரிகிறதா? இப்போது பார்த்திங்கன்னா சண்டிகாரில் இப்போ ஒரு எலெக்ஷன் நடந்தது, மேயர் எலெக்ஷன். ஒரு யூனியன் டெரிட்டரி மாதிரி ஒரு சின்ன இடம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பு 2 கட்சி வந்து அலைன்ஸ் வச்சு போட்டிட்டாங்க. இன்னொரு ஆளுங்க மத்தியில் ஆளுங்கட்சி, அது ஒரு குரூப்பாக இருந்தது. நிச்சயமாக அவங்க ஜெயிக்கிறது வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த வேர்ல்டு லிஸ்ட்டை வேலை செய்து பாருங்கள். அதில் ஒரு தடவை ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அவங்க கட்சிக்காரங்க தான். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னோன்னே என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு ஒரு 10 நாள் தள்ளி போட்டாங்க. அதுக்குள்ளே ஏதாவது சூழல் மாறும் அப்படின்னு. ஒன்றும் மாறலை. அப்புறம் எலெக்ஷன் வந்து வந்தாலும் என்ன பண்ணிட்டாங்க, 7 பேருடைய ஓட்டை 7 பேர் 8 பேரா 8 பேர், சாரி நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கிறீங்க. ஆமாம். அவன் என்ன பண்ணான், அப்படியே அந்த சர்வல்ஸ் கேமரா பார்த்து என்ன பண்ணிட்டார், டிக் அடித்து இதெல்லாம் சரியில்லை பண்ணிட்டார். அப்புறம் அதை வந்து இந்த ஃப்ராடு தனத்தை என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சி நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் விவாதம் நடக்கிற வேலை. இந்தியாவில் இருக்கிற ஒரு டாப் ஃபஸ்ட் ஒரு லாயரில் ஒரு தான் துஷார் மேத்தாங்கிறவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இந்த மாதிரி இந்த ஆள் பண்ணாருன்னா, அது வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் அழிக்கப்பட்டிருந்தது, அதை குறியிடுறதுக்காக என்ன பண்ணார். அடுத்தது ஏன் அவர் வந்து கேமராவை பார்த்துட்டு பண்ண சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜி கேட்குறாரு, ஏன் பார்த்துட்டு திருட்டுத்தனமாக பண்ணனா? அது அப்படி இல்லைங்க, வெளியே என்னமோ நடந்துகிட்டு இருக்குது, அது என்னென்னு அவர் என்ன பண்ணார், உத்து பார்த்தான். பேர்ட்லி விஸ்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே அந்த தேர்தல், நான் இப்போ அரசியல் பேச நினைக்கக்கூடாது, உங்களுக்கு உதாரணத்துக்காக சொன்னேன். சுப்ரீம் கோர்ட்டை சொல்லி அது செல்லுபடியாகுதுப்பா, அதனால எலெக்ஷனை மாற்றி என்ன பண்ண, தோத்தவர் ஜெயித்தவராக அறிக்கை பண்ணியாச்சு. ஆனால் அதை விட்டு அவங்களுக்கு புத்தி யார், தோத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கிடையில் ஒரு 4 பேரை கட்சி மாற வச்சு இப்போ அடுத்தது கோர்ட்டு அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுத்தாலும் அதை ஜெயிக்கிறது அவங்களுக்கு என்ன இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குது. அப்போது அந்த விஷயத்தை பயன்பட, இது என்ன கன்னிங்னஸ், இது வந்து புத்திசாலித்தனம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி பேசுகிறவள்ள மொரார்ஜி தேசாயும் இந்திரா காந்தி அம்மையாரையும் ஒப்பிட்டு பேசுகிறவள்ள, இந்திரா காந்தி அம்மார் ஸோ வைஸ், மொரார்ஜி தேசாய் ஸோ ஆனஸ்ட். புரிகிறதா? அதனால தான் 2 வருஷம் தான் ஆள முடிஞ்சு. யார், மொரார்ஜி தேசாய் வந்து 2 வருஷம் தான் ஆள முடிஞ்சுது. ஏன் தெரியுமா, ஹி வாஸ் அன் ஆனஸ்ட் பர்சன். எத்தனை பேர் டீல் பேசி பார்த்தான், போயா பதவி வேணால் தூக்கி போயிட்டே இருக்கு, நீ சொல்கிற பணிகளை செய்ய முடியாது. ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் அப்படி இல்லை, சூழ்நிலைக்கு எதை எப்பப்போ எப்படி பண்ணணும்னு சொல்லி என்ன செய்வார், தன்னுடைய ஆட்சி தக்க வைக்கிறதுல ஸோ வைஸ் அப்படின்னு அர்த்தம், புத்திசாலித்தனம் உடையவர்கள் என்று சொல்வார்கள். சார் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறவரேன்னா, உலக ஞானத்தை என்ன செய்யணும், இன்றைக்கி உலகமே அந்த உலக ஞானத்தில் என்ன செய்கிறது, ஓடுகிறது. ஆனால் நமக்கு தேவையான ஞானம்னா ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். அப்படின்னா ஆண்டவரிடத்தில் எப்படி நடந்துக்கணும், ஆண்டவருக்கு முன்பாக எப்படி நடந்துக்கணும், எந்த விஷயத்தை எப்படி ஆண்டவருக்கு ஏற்றபடி நாம் டீல் பண்ணணும், அதுதான் ஆவிக்குரிய ஞானம். இப்போ உதாரணமாக அந்த ஞானத்தில் தான் வந்து ஆபிரகாம் என்ன பண்ணார், ஆதியாகமம் 14ஆம் அத்தியாயத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது சோதோம் குமார ராஜா என்ன பண்ணுறார், நிறைய பொருட்களை கொடுக்க வரல. இவர் என்ன பண்ணுறார், சிந்திக்கிறார், இது வந்து ஆண்டவருக்கு ஏற்றதாக இராது, இவங்கிட்டேருந்து வாங்கினா நாளைக்கு என்னுடைய ஒரு உயர்வுக்கு ஒரு ரெக்கார்டு எப்படி வரணும், அந்த ஆள் கொடுத்தாரு, அதனால இவன் பெரிய ஆள் ஆகிட்டான். எவ்வளோ ஞானமாக செயல்படுறாரு பார்த்தீங்களா? ஃப்யூச்சரில் வந்து தன்னை ஒரு ராஜாவான உயர்த்தப்பட்டவன் என்று சொல்லுகிற ஒரு சூழலுக்கு இடம் வைத்து விடக்கூடாது. தன்னை அழைத்த தேவனால் தான் தான் உயர்ந்தவன் என்கிற ஒரு நல்ல சாட்சி தனக்கு இருக்கணும். பார்த்தீங்களா? இன்னைக்கு யாருங்க இப்படி நினைப்பாங்க? நாம் என்ன பண்ணிடுவோம், கர்த்தரால் அந்த மனிதர் என்னப்பட்டார், கர்த்தரால் ஏவப்பட்டு சோதம் ராஜா என்ன பண்ணார், நமக்கு அவரோட ஞானம். இன்றைய பாஸ்டர்கள்லாம் அவரோட என்ன செய்யும், ரொம்ப ஞானம். அதனால தான் சில ஊழியக்காரர்கள் விளம்பரம் போட்டு, நான் ஒரு மிக பிரபலமான கிறிஸ்தவ பத்திரிகை வந்தது, இப்போவும் இருக்குது, அந்த ஊழியம் பிரபலமாக தான் இருக்குது, அதில் போட்டிருந்தாங்க. அப்போ எவ்விதமாக ஆண்டவர் எங்களுடைய ஊழியங்களை எல்லாம் சந்திக்கணும் பார்க்கணும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி என்றால், சிலர் தாங்கள் பென்ஷன் ஆன உடனே, அதாவது ரிட்டைர்மெண்ட் ஆன உடனே அவர்களுக்கு வருகிற பென்ஷன் அமௌண்ட்லேயே கணிசமான ஒரு பகுதி எங்களுக்கு கொடுக்குறார்கள். சிலர் தங்களுடைய அந்த பல்வேறு ஃபண்ட் இருக்குல்ல, அந்த ஃபண்ட்லேருந்து கொடுக்குறான், பிஎஃப் ஃபண்ட், அதிலிருந்து கொடுக்கிறார்கள். சிலர் தங்களுக்கு இருக்கிற நிலங்களில் என்ன செய்கிறார்கள், எங்களுக்கு சில நிலங்களை என்ன செய்கிறார் கொடுக்குறார்கள். இப்படி ஒவ்வொன்றா பட்டியல் பட்டி போடணும். எனக்கு புரிஞ்சுது, எனக்கு கொஞ்சம் ஞானம் இருந்தது. என்னது, இந்த ஆள் எதுக்குடா இந்த மாதிரி ஐடியா சொல்லி கொடுக்குறான்,
இதெல்லாம் எதுக்கு சொல்லி கொடுக்குறாரு? வெறும் காணிக்கையை மட்டும் எங்களுக்கு கொடுக்காதீங்க, நிலம் இருந்தால். ஆமாம், சிலர் தங்களுடைய நகைகளை என்ன சார், தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நகைகளிலே ஒரு பகுதியை கர்த்தருக்காக கொடுக்குறார். அப்போ என்ன அர்த்தம்? எல்லா விதத்திலும் நாங்கள் ராபரி பண்ணிடுவோம். நகை வச்சுருந்தா அதையும் எங்களுக்கு கொடுங்க. அப்புறம் சொத்து இருந்தால், காசு இருந்தால் மட்டும்தான் காணியை கொடுக்கணுங்கன்னு நினைக்காதீங்க. சொத்து இருந்தால் சொத்தை கொடுங்க. ஒரு ஒரு முறை பிரசங்கம் பண்ணுறவங்கள சொன்னார், எனக்கு ஒருத்தங்க கொண்டு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்தாங்க. நான் இட்லி கறிக்குழம்பு நினச்சேன், 2 நாள் இல்லை 4 சப்பாத்தியும். ஆனால் உள்ளே என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளவு கோல்டுன்னார். அவருக்கே தாங்க முடியல, அவ்வளோ பெரிய கோல்டு அவர் வாங்கினது கிடையாது போல இருக்குது. ஏன்? இதுக்கெல்லாம் பின்னால் இருந்தது என்னது? அந்த மாதிரி நாம் பேசியிருக்கிறோம். அந்த மாதிரி பேசி அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் கொடுக்குறத அவங்கள என்ன பண்ணியிருக்கோம், பிரெயின் வாஷ் பண்ணி தூண்டியிருக்கோம். அதனால் டிஃபன் பாக்ஸுக்குள்ளேயும் அங்கேயும் வச்சு என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. நிறைய பேர் ஒரு பாஸ்டர், இது ஒரு தாலியார் தான் கோயில் கூட சொல்லலாம் அப்படின்னாரு. ஏன்? நிறைய விட தாலி இருக்குது அப்படின்னாரு. எப்படி கொடுக்க வச்சாங்க? எந்த போதனை? ஆண்டவர் வந்து சொன்னாரா அவங்கள்ட்ட? இல்லை, நாம் கொடுத்த போதனை. இது எதுக்கு சொன்னால், ரொம்ப ஞானம். இந்த மாதிரிலாம் சொல்லுகிறவளோ மக்கள் என்ன செய்வாள், கொடுப்பான். ஆனால் இதல்ல, நீங்கள் வந்து எப்படி இருக்கணும், பாம்பை போல் வினா உழவலாக இருக்கணும், புறாவை போல் கபடற்றவள, கள்ளத்தனமாக என்ன செய்யக்கூடாது, தந்திரமாக நீங்கள் பேசக்கூடாது. இன்றைக்கி நிறைய பாஸ்டர்ஸுக்கு தே ஆர் ஸோ வைஸ், ரொம்ப ஞானமாக என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அந்த ஞானத்துக்கு பின்னால் என்ன இருக்குது? தமிழில் சொன்னால் திருட்டுத்தனம் இருக்குது. ஆனால் அது திருட்டுத்தனம்னு யாருக்கு தெரியாது? இந்த விவரம் இல்லாத கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. இந்த வேதத்தை எவ்வளோ படித்தாலும் விளங்கிக்காத ஒரு கூட்டம் கிறிஸ்தவம் இருக்கிறான். அவங்களுக்கு என்ன பண்ணாது? இந்த பாஸ்டர்களுடைய கள்ளம் கபடம், அவர்களுடைய கன்னிங்னஸ் என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. அதனால தான் வி நீட் அ ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். அப்போ ஆபிரகாம் பாருங்கள், ஒரு இங்கே இது ஒரு உலக ஞானம் கிடையாது. உலக ஞானம் என்ன தெரியுமா? யார் கொடுத்தா என்னப்பா வாங்கிக்கும், யார் கொடுத்தா வாங்கிக்கும். ஆனால் ஆவிக்குரிய ஞானம் என்ன சொல்லுது? இல்லை, நம்முடைய ஃப்யூச்சர் ரெக்கார்டு வரவே இல்லை. எவனோ ஒருதனால தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்தேன் அப்படிங்கிற பேர் என்ன செய்யக்கூடாது. என்னுடைய ஒவ்வொரு உயர்வுக்கு பின்னால் ஒரு முத்திரை இருக்கணும். அது முத்திரை என்ன? தேவன் என்னை உயர்த்தினார், தேவனால் உயர்ந்தவன். சரி, அது ஒரு ஞானம். அதே போல் தான் பார்த்தீங்கன்னா, எலிசாவும் கேயாசியும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க, ஒரே மினிஸ்ட்ரியில் தான் இருக்கிறாங்க. அங்கே நடக்கிற எல்லா அப் அண்ட் டவுன்ஸும் 2 பேருக்குமே தெரியும். 2 பேருமே ஈக்குவலாக தான் எல்லாரும் இன்வால்வ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவர் சீனியர், அவர் ஜூனியர். இவர் போஸ், அவர் சர்வன்ட். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நாகமான்கிறவன் அவனுக்கு ஒரு பெரிய மிராக்கிள் செய்து ஹீலிங் கிடைத்து, அதனால் ஹீ காட் அ டெலிவரன்ஸ். அதனால் ஹி வாஸ் மச் இம்ப்ரெஸ்ட். அவன் என்ன பண்ணுறான், ஒரு பெரிய காணிக்கை கொடுக்க வரான். அப்போ என்ன பண்ணிக்கலாம், நியாயமாக தானே இருக்குது. ஏங்க, அவ்வளவு பெரிய மிராக்கிள் நடந்து ஒருத்தன் காணிக்கை கொடுக்கல, நம்ம கேட்க கூட இல்லை. கர்த்தர் உனக்கு பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு பதிலாக கர்த்தருக்காக ஒரு பெரிய காணிக்கை கொடுக்கும்படியாக கர்த்தருடைய இருதயத்தில் பேசுவாராக, அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. அவனே என்ன பண்ணுறான், இவ்வளோ காலம் மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு ஒன்றும் குணமாகலை, இந்த இடத்துல வந்து குணமாச்சு பெரிய கொடுக்க வரான். அவன் என்ன சொல்கிறார்? நோ. 2 ராஜாக்கள் 5ஆம் அத்தியாயத்தினுடைய 16ஆம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், நான் வாங்க மாட்டேன் அப்படின்னா. ஏன்னா அதுதான் ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். எப்படின்னா, இந்த இடத்துல அவரால் ஹி வாஸ் ஏபிள் டு சென்ஸ், இதில் ஆண்டவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்குது. காசு வாங்கி கர்த்தருடைய செயல்பாட்டை என்ன பண்ணிடக்கூடாது. கர்த்தர் இதில் என்ன டீச் பண்ண விரும்புகிறாரோ, அந்த நாகமான் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை வந்து அவன் புரிஞ்சிக்கிறதுக்கு நான் தடையாறக்கூடாது அப்படின்னு என்ன பண்ண, வாங்க மாட்டேன். கர்த்தர் என்ன சொல்ல வந்தார், இந்த பாரு, இந்த நாட்டை நீ தோக்கடிச்சிட்ட, அதனால் உங்கள் நாட்டுக்காரன் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கிற காடு வந்து பவர்லெஸ்ன்னு நினைக்கிறான். இல்லை, அதனால் அவங்க தோக்கலை, அவங்க எனக்கு கீழ்ப்படிந்து இருக்காதனால அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை நான் செஞ்சேன். ஆனால் ஸ்டில் ஐ எம் த காட், ஐ எம் ஆல்சோ பவர், ஐ எம் த ஒன்லி பவர்ஃபுல் காட் அப்படி சொல்லி என்ன பண்ணார், அவனுக்கு ஒருவனாலும் குணமாக்க வியாதியை குணமாக்கிறான். அந்த டீச்சிங் கொடுக்க போகிறவங்கள எது வந்துடக்கூடாது இடையில். காசு வந்து அங்கே ஒருத்தன் இருக்கிறான்ப்பா, அவர் எனக்கு குணமாக்குறான், இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. ஆனால் இந்த ஞானம் யாருக்கு இல்லை, கேயாசிக்கு இல்லை. அதனுடைய விளைவு என்ன, கேயாசிக்கு என்ன வந்தது, குஷ்டம் வந்தது. எலிசாவுக்கு என்ன வந்தது, நற்பெயர் வந்தது இல்லையா. அப்போ சில நேரங்களில் நம்ம எந்த கண்ணியில் வந்து சிக்கும்னு நமக்கே தெரியாது. நிறைய விஷயங்கள் நமக்கு தவறாக தெரியாது. அப்போ ஞானமாக நடந்து கொள்ளுகிற அந்த ஆவிக்குரிய ஞானம். இப்போ பார்த்திங்கன்னா, சவுல் ராஜாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆவிக்குரிய ஞானம் இல்லை. ஒரு காலகட்டம் வந்த பொழுது வார் வந்துச்சு, பெலிஸ்தீனெல்லாம் சண்டை போடுறவங்க ஆயத்தமாகி அட்வான்ஸாக வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து இன்னும் சரியான ஆர்மரியும் கிடையாது, சோல்ஜர்ஸும் அவங்க வந்து கெட் ரெடி ஆகலை, எல்லாருமே வந்து அறகுறையாக இருக்கிறாங்க. இவர் சாமுவேல் வந்து தான் என்ன பண்ணும், அது ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கணும். நம்ம பாஷையில் சொன்னால் ஜெபம் பண்ணி அந்த யுத்தத்தை ஆரம்பிக்கணும். நம்ம பிரமத பாஷையில் பூஜை போடுறது.
ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கும். ஆனால் அவருக்கு யாரும் வரல, சாமியில் வரல. லேட்டாக டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகிறவள்ள சவுல் யோசிக்கிறான், செய்ய வேண்டியது என்ன, நம்ம பலியிடணும் அவ்வளோதானே. பலியிட்டு கர்த்தருக்கு செய்ய வேண்டிய பூஜையை செய்து என்ன பண்ணணும், ஆரம்பித்து வைக்கணும். அந்த ஆள் தான் லேட் ஆகிறாரு, டென்ஷன். அவன் அட்வான்ஸாக வந்துட்டு இருக்கிறான். நாமளே பலியிட்டுருவோன்னு என்ன பண்ணார். இப்போ நம்ம வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோயிலை கட்டிக்கிட்டு வழக்கமாக கோயிலெல்லாம் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அதுக்கு சாமியார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்டு வச்சுருக்க அந்தந்த சாதியில் உள்ளவங்க தான் என்ன பண்ணும், அந்த கோயிலெல்லாம் பிரதிஷ்டை பண்ண எல்லாம் பண்ணணும். ஆனால் வந்து நம்ம இந்தியாவை பிரதமர் எல்லா இடத்துலையும் என்ன செய்வார், எங்கே இருந்தாலும் நானே தான் இருப்பேங்கிறவார். அதனால் அவர் என்ன பண்ணார், அவரே தான் அந்த கோயிலை என்ன பண்ணார். அதனால் வேறு நல்ல சங்கராச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நாங்களே இதுக்கையாக இருக்கிறோம் அப்படி சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் பேர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இது ஒரு பக்கம். இப்போது நம்ம சவுல் ராஜா காலத்தில் அவர் சரி நம்ம என்ன பண்ணணும், பூஜை தானே பண்ணணும், பண்ண போனார். அதனால் வந்து என்ன நடந்து பாருங்கள். 1 சாமுவேல் 13ஆம் அத்தியாயத்தினுடைய 13ஆம் வசனம் வாசியுங்கள். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு புத்தியீனம், you have behaved so foolishly. என்ன தப்பு பண்ணா, என்னங்க பண்ணா, அவசரப்பட்டான். அவன் செய்யக்கூடாது. இப்போ தாவீதுனுடைய காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரவல்ல சாவே நிகழ்ந்து. ஏன் புத்தியினம், என்ன புத்தியினம், உற்சாகம் முதலிடத்தில் வந்தது. ஆனால் தேவனுடைய பிரமாணத்தை குறித்த உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் ஆடினாங்க, பாடினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதே நேரத்தில் வந்து உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதுக்குன்னு ஆண்டவர் வச்ச நியமே அது. ஆசாரியர் சுமக்கணும். இங்கே யார் சுமக்கிறா, மாட்டு வண்டியில் மாடு சுமக்குது. அதனால் அடி விழுந்தது இல்லையா. ஏன்னா பிரமாணத்துக்கு அவங்க என்ன செய்யணும், முதலிடம் கொடுக்கணும். இன்றைய கிறிஸ்தவ சபைகளில் கூட பார்த்திங்கன்னா தேவனுடைய சத்தியம் என்பதை விட எது முதலிடம் வைக்கிறது, உற்சாகம். உற்சாகத்தை வரவழைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது, நடனம் ஆடினா வரமா ஆடிடுவோம். என்ன மாதிரி மியூசிக் போடணும் அந்த மாதிரி மியூசிக் போட்டால் உற்சாகம் வந்துடும், நம்ம அதை பண்ணிடுவோம். சினிமாக்காரன் பாட்டு தயாரிக்கிற மாதிரி நாம் தயாரித்து அவன் பாடுற மாதிரி பாடினா உற்சாகம் வந்துடும், நம்ம உற்சாகத்தை உருவாக்கிடுவோம். என்னைக்கோ உற்சாகத்தை உருவாக்கி என்ன பண்ணி நான் பாடிடுறாங்க. ஆனால் வாட் அபவுட் த ட்ரூத் ஆஃப் காட், ஆவியோடும் உண்மையோடும் தேவனுக்கு பயபக்தியோடு என்ன செய்யணும், ஆனால் அவருடைய ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று இருக்குது, அவருடைய ஹோலினஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டு குறையெல்லாம் பண்ணணும். அப்போ ஞானம் இல்லை. அப்போ அன்றைக்கு சவுலுடைய ஞானமின்மையுடைய விளைவு அதில் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். புத்தீனமாக செய்தீர், அதனால் இனி உனக்கு என்ன செய்யாது, இந்த ராஜ்யமே உன்னோட இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் வார்னிங் கொடுத்தார். அப்போ என்ன பண்ணணும், ஞானம். சில நேரங்களில் வந்து ஞானமின்மைகள் தான் வாழ்க்கை அளிக்கிறது. இப்போ பல இடங்களில் பார்த்திங்கன்னா பல குடும்பங்கள் கூட பார்த்திங்கன்னா 2 விஷயம் வருது. ஒன்று ஞானம், இன்னொன்று நியாயம். நியாயம் பெறுதா, ஞானம் பெறுதா தெரியலையே. நம்மளை பொறுத்த வரைக்கும் நியாயம்தான் பெருசு, அப்படி தானே. ஞானம் என்றால் என்ன, நியாயம் என்றால் என்ன. நியாயம் என்றால் நான் செஞ்சது சரியாக தவறாக சொல்லு, நான் செஞ்சது சரியாக தவறாக சொல்லு, நான் நடந்துக்கிட்ட தப்பாக சொல்லு. தப்பு கிடையாது, சரிதான். ஆனால் இந்த சரிக்காக நாம் வாதாடினால போராடுகிறதுனால இப்போ நடக்க போகிறது என்ன, குடும்பம் உடைய போகிறது, ஃபேமிலி என்ன செய்ய போகிறது, உடைய போகல, பெரிய சண்டை கலவரமாக போகுது. அப்போ நியாயம் நம்ம பக்கத்தில் இருந்தாலும் அந்த நியாயத்தை நாம் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைக்கிறோம். இந்த நியாயத்துக்காக போராடலை, அதுக்காக நம்ம அநியாயம் பண்ணலை, அக்கிரமெல்லாம் பண்ணலை. ஆனால் அந்த நியாயத்துக்காக நான் போராடாமல் என்ன பண்ணுறேன்னா ஒரு உறவை தக்க வைக்கிறேன், ஒரு அமைப்பை தக்க வைக்கிறேன். அதனுடைய விளைவாக ஃப்யூச்சர் லைஃப்பை நான் என்ன செய்யலை, ஸ்பாயில் பண்ணலை. ஆனால் நியாயத்துக்காக போராடினா என்ன நடக்கும், நியாயம் உங்கள் பக்கத்தில் இருக்கும், ஆனால் குடும்பம் உங்கள் பக்கத்தில் இருக்காது. நியாயம் உங்கள் பக்கத்தில் இருக்காது, ஃப்யூச்சர் லைஃபு உங்களுக்கு என்ன இருக்காது, எந்த ப்ரொடெக்ஷனும் இருக்காது. இப்போ இங்கே தான் ஞானம் வேலை செய்யுது இல்லையா. ஞானம் எப்படி வேலை செய்யும் சொல்லுங்கள். நம்ம பக்கத்தில் ஒரு நியாயம் இருக்குன்னு வச்சிங்களா, அந்த நியாயத்தை எப்படிங்க நம்ம சைலண்டாக வைக்க முடியும். 4 பேரை கூப்பிட்டு நம்ம என்ன செய்யணும், நியாயத்தை நீங்கள் சொல்லுங்கள், நியாயம் நீங்கள் ஒரு நியாயம் சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த டீ கடையில் உட்காந்து காரசாரம் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களோட வாக்குவாதம் வரும். திடீர்னு புதுசாக டீ குடிக்க வரவன் வருவான், அவன் வந்தவன நீ சொல்லுப்பா, 4 பொதுவாக சொல்லுப்பா, எனக்கும் சொல்லணும் அவனுக்கு சொல்லு, நீ சொல்லு. அந்த ஆளுக்கு மேட்டரே புரியாது. அவர் அவசரத்துக்கு டீ குடிக்க வந்தவர், அவரை நியாயாதிபதியாக்கி ஜட்ஜாக மாற்றி என்ன பண்ணுறான், நியாயம் சொல்லிட்டு போவாங்க கிடைக்கலாம். அப்போது நியாயம்னு கொஞ்சோண்டு நம்ம பக்கத்தில் இருந்து வச்சுக்கலாம், நம்மளால் இருக்கவே முடியாது. நடுராத்தில் எழுமினு நியாயத்துக்காக என்ன செய்வோம், போராடுவோம். ஏன்னா நியாயத்தை வச்சு நம்ம தூங்கவே முடியாது. நியாயம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை. சரி,
மற்ற இடத்துல 99 விஷயத்தில் நம்ம அநியாயம் பண்ணாலும் ஒரு விஷயத்தில் நியாயம் இருந்து வச்சிங்களா, அந்த ஒன்றை வச்சே தொங்கிட்டு இருப்போம். ஆனால் வாழ்க்கையில் ஞானம் என்பது என்னவென்று தெரியுமா? நியாயத்தை இழந்தாவது வாழ்க்கையை தக்கவை. நியாயத்தை இழந்தாவது வாழ்க்கை என்ன செய் தக்கவை. அப்போ இது போன்ற இடங்களில் தான் we need a spiritual wisdom. அப்போது வாழ்க்கையில் ஒரு பெரிய நஷ்டத்தை நீ சந்திக்க போகிறாயா, இல்லை உன்னுடைய நியாயத்தைக்காக நீ போராடி அதில் ஜெயிக்க போகிறியா, அது உனக்கு மேன்மையாக இருக்கிறதா கவனிக்கணும். அடுத்த பார்த்தீங்கன்னா எத்தனை பார்த்துருக்குறோம்? 2 தான் பார்த்துருக்கோம். இன்னும் எத்தனை இருக்குது? அதை நினச்சா தான் மனசு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நேரமாகி என்ன இருக்குது? 2 தான் ஆகியிருக்குது, இன்னும் 3 இருக்குதே. 2 பாயிண்ட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா அடுத்த 3 பாயிண்ட்டுக்கு என்ன ஆகுறது? நம்முடைய பிரசங்க நேரம் கடைசி பாயிண்ட்டுகள்லாம் என்ன வரும்? கொஞ்சம் அப்படியே நம்ம கரைச்சி விட்டுருவோம். ரைட். இப்போ 3வது பாயிண்ட் என்னன்னு சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில காரியங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த வரிசையில் 3வது, யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஷுட் நாட் பி வித்தவுட் த லவ் ஆஃப் காட். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவ அன்பு இல்லாததாக இருக்கக்கூடாது. ஸோ யூ நீட் த லவ். எதுக்குங்க அன்பு வேணும்? யோவான் 5:42 வாஸ்து பார்த்தீங்கன்னா, அன்றைய பரிசைகளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், பேசிக்கலி யூ டோன்ட் ஹேவ் சம்திங். அது என்ன? உங்களிடத்தில் தேவ அன்பு இல்லை என்பதை அறிவேன். அவர் அங்கே என்ன சொல்ல தெரியுமா? உங்களுக்கு அன்பு இல்லைன்னு சொல்லலை, தேவ அன்பு. அப்போது 2 அன்பு இருக்குது. ஒன்று ஹியூமன் லவ், நேச்சுரல் லவ். இன்னொன்று காட்ஸ் லவ். இப்போ நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன வரணும்? ரோமர் 5:5 என்ன சொல்லுகிறது? நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால என்ன நடந்ததுன்னு சொன்னால், பரிசுத்தாவின் மூலமாக த லவ் ஆஃப் காட் இஸ் poured into our heart, நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டது. அன்பு ஊற்றப்பட. ஏன் அன்பு ஊற்றப்படுகிறது? அன்பை கொண்டு தான் வாழ்வினுடைய எல்லா சூழலையும் சந்திக்க முடியும். அதான் ரொம்ப முக்கியமாக 2 விஷயங்களுக்கு அன்பு வேணும். ஒன்று, இந்த உலகம் நம்மை வெறுக்கிறதுல முன்னணியில் இருக்கிறது, கசக்கிறதுல, நம்மளை வருத்தப்படுத்துறதுல, நம்ம துன்புறுத்துறதுல, நமக்கு எதிராக செயல்படுறதில்ல இந்த உலகம் என்ன செய்கிறது? உலகத்தில் 10 பேரில் 9 பேர் என்ன செய்வாங்க? வெறுக்க தான் செய்வீங்க. நீங்கள் பழகுறல 5 பேரில் 4 பேர் உங்கள்கிட்ட என்ன செய்வாங்க? வெறுப்பாங்க. எல்லோரும் வெறுப்பை நேரடியாக காட்ட மாட்டாங்க, மறைமுகமாக காட்டுவாங்க. நேரடியாக காட்டுறவங்களையாவது நம்ம சந்திச்சிடலாம், அந்த மறைமுகம் காட்டுறாங்களே அவங்ககிட்ட தான் மாட்டிக்கும். சரியா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சரி. தேவ அன்பு எதுக்கு வேணும்னா, முதலாவது இந்த உலகம் வெறுக்கிறது, உலக மனிதர்கள் வெறுக்கிறார்கள், உறவுகள் வெறுக்கிறது, சகோதரர்கள் வெறுக்கிறார்கள், கணவன் மனைவி வெறுக்கிறார், பிள்ளைகள் வெறுக்கிறார். இப்படி யாராவது ஒருவரால் வெறுக்கப்படுகிற சூழலுக்கு மனுஷன் இருக்கிறான். அந்த மாதிரி சூழலில் இந்த வெறுப்பை சந்திக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஷீல்டு என்ன தெரியுமா? தேவ அன்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? we are experiencing the love of God. கடவுளுடைய அன்பை நாம் ருசிக்கிறதுனால மற்றவர்களுடைய வெறுப்பையும் கசப்பையும் கோபத்தையும் நம்ம ருசிக்க வருகிற பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கசப்பான மருந்தை என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒன்றை கவர் பண்ணி மருந்து கூட இருக்க வச்சுக்கலாம். ஒரு கேப்சூல் மாதிரி கொடுக்குறான்ல, அதை நீங்கள் கேப்சூல் கழட்டி சாப்பிட மாட்டேங்க, நாளைக்கு மருந்து சாப்பிட மாட்டீங்க. ஆனால் இதை சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க? அப்படியே வாயில் போடும், தண்ணியை ஊற்றுற, என்ன நடக்குன்னே தெரியாது. ஏன் கசப்பு அப்படி என்ன பண்ணிட்டு? ஆனால் கசப்பு இல்லாமல் நோய் குணமாகாது. உங்களுக்கு அதை சுகர் கோட்டடாக கொடுத்தாலும் அந்த கசப்பு வேணும். அதே மாதிரி உலகம் நம்மை வெறுக்கும் பொழுது, அந்த உலகம் என்று சொல்லுகிற பொழுது அது உறவாகவும் இருக்கலாம், இல்லை என்றால் உங்களுடைய நண்பர் வட்டாரத்தில் இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கலாம், அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க, தொழில் செய்கிற இடத்துல, இன்னும் பல்வேறு சமுதாய தொடர்புகளை இருக்கிறோம். யார் யார் நம்மை வெறுக்கிறார்கள், யார் நம்மை கசக்கிறார்கள், எல்லாவற்றையும் நம்ம உடனடியாக அடையாளம் காண முடியாது. என்னைக்கோ யாராலோ நாம் வெறுக்கப்படுகிறோம். எவராலும் வெறுக்கப்படாத எவராக இங்கே இருக்கிறீங்களா? இந்த 3 பிள்ளைகள் தான் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, எவராலும் வெறுக்கப்படாத எவரும் இங்கே இல்லையா? யோசிக்கிறீங்களா? இல்லை. யாரோ எவரோ ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெறுக்க தான் செய்கிறான். இந்த வெறுக்கப்படுகிற சூழலில் அந்த வெறுப்பை நீங்கள் அப்படியே அனுபவித்து கொண்டிருப்பீர்கள் சொன்னால், யூ வில் பி அவுட், யூ வில் பி ஸ்பாயில்ட், யூ வில் பி டிஸ்ட்ராய்டு. அதனால் இதை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? தேவ அன்பை பெற்றுக்கொள்ளணும். அப்போது நமக்கு தேவை என்னென்னு தெரியுமா? காட்ஸ் லவ், நாட் த நேச்சுரல் லவ். நேச்சுரல் லவ்வுக்கு என்னங்க அதனுடைய பெக்யூலாரிட்டி என்ன சொல்லுங்கள்? நேச்சுரல் லவ் பார்த்தீங்கன்னா, நீ என்னை நேசித்தா நான் உன்னை என்ன செய்வேன்? நேசிப்பேன்.
நீ என்ன நேசிக்கலைன்னா நான் உன்னை நேசிக்க வேண்டிய தேவை கிடையாது. அது ஒன்று. சிலவில் நீ நேசித்தாலும் சரி நேசிக்காமல் போனாலும் சரி நான் உன்னை நேசிக்க மாட்டேன். நீ நேசியாமல் போ, நான் என்ன பண்ண மாட்டேன். இப்போ எத்தனையோ குடும்பங்களை பார்த்தீங்கன்னா பெற்றோர் பிள்ளைகளை அவ்வளவு நேசிக்கிறாங்க, பிள்ளைகள் நேசிக்கலை. இருக்குதா இல்லையா? அப்பா அம்மா நேசிக்கிறாங்க, விழுந்து விழுந்து நேசிக்கிறாங்க, பிள்ளை என்ன பண்ணலை. மாமியார் நேசிக்கிறாங்க, மருமகன் என்ன செய்யலை. நீ நேசி, உன் தலையெழுத்து. உன் நேசம் யாருக்கு வேணும்? நீ என்ன எங்கள் அம்மாவா உன் நேசத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுறதுக்கு? அப்போ அந்த அம்மா நேசித்தாலும் இது ஏதோ ஒரு உள்கிடக்க இருக்குதல்ல, நீ சும்மா உன்னை நேசிக்க மாட்டேன், என்ன எங்கேயோ என்னை கோயிலில் தள்ளிவிட போகிற போல இருக்கு. அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், இதெல்லாம் பழிடும். அப்போது மாமியார் நேசித்தாலும் மருமகன் என்ன செய்கிறதில்ல, நேசிக்கிற. சில இடத்துல மருமகன் நேசித்தாலும் மாமியார் யாரோ ஒருத்தர், எல்லாம் மாமியாராக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம். சில ஊரில் பார்த்திங்கன்னா கணவர் நேசிப்பார், மனைவி என்ன செய்ய மாட்டாங்க. நீ என்ன தான் நேசித்தாலும் சரி, உன் நேசம் எனக்கு தேவையும் கிடையாது, அது இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியவும் செய்யாது. சில ஊரில் மனைவி என்ன பண்ணுவாங்க, நல்லா நேசிப்பாங்க. ஆனால் கணவன் என்ன சொன்னாங்க, அதை அப்படி கவலைப்படுறதே இல்லை. நீ நேசித்தாலும் எனக்கு கணக்கு ஒன்று தான்ப்பா, நேசிக்காமல் இருந்தாலும் நம்ம வண்டி தனியாக ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி இதான் இயற்கை அன்புடைய விளைவு. சிலர் நேசித்தாலும் அவங்க அதுக்கு பதிலாக என்ன பெறுகிறதில்ல, நேசத்தை பெறுகிறதில்ல. அது மாதிரி சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையானவங்கன்னு சொன்னால், நீ என்னை நேசித்தால் நான் நேசிப்பேன், நீ என்னை நேசித்தால் நீ வெறுத்தா என்னாலும் வெறுக்கத்தான் முடியும். அதுதான் நேச்சுரல். உலகத்துக்கு அன்பு என்ன கிடையாது, ஸ்ட்ரென்த்து கிடையாது. அது நேசித்தா நேசிக்கும், வெறுத்தா என்ன பண்ணிடும், வெறுக்க ஆரம்பிக்கும். அதனால தான் பைபிள் எதை எம்பசைஸ் பண்ணுறது, யூ நீட் த லவ் ஆஃப் காட். தேவ அன்பு என்ன பண்ணுதுன்னா வெறுக்கிறவர்களையும் நேசிக்குது. அதனால தான் 5:44 மத்தேயுவில் வாசிக்கும் பொழுது உங்கள் சத்துருக்களை நேசிங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எதனால்? உங்களுடைய ஹியூமன் லவ்வை கொண்டல்ல, உங்களுடைய தேவ அன்பு. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் அ லவ் ஆஃப் காட். நீங்கள் ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்கத்தான் மற்றவங்களை என்ன செய்யணும், நேசிக்க முடியும். அப்போ சத்துருக்களை நம்ம நேசிக்க அழைக்கப்பட்ட. ஏன்னா சத்துருக்களை நேசிப்பதற்கு உங்கள் அன்பால் முடியாது, தேவ அன்பால் முடியும். பல நேரங்களில் நம்மால் முடியவில்லை. காரணம் என்ன? இங்கே தான் த டெஸ்ட் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது, இப்போ ஒரு கணவர் ரொம்ப நல்லா அன்பாக பேசி தேனொழுக பேசி அவ்வளோ இதாக பண்ணுறா. அது மாதிரி மனைவி சிலவங்களை ரொம்ப அன்பு குலைந்து விளைந்து பேசி எடுத்துருக்குறாங்க. இவங்களுக்குள்ளே எப்படி இருக்கும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல இதை போல் ஒரு கணவன் மனைவி அமையுமோ அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களுக்கு இடையில் ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு என்ன ஆகிடும், டக்குன்னு 1000 வால்ட் பல்பு ஆஃப் ஆன மாதிரி ஆஃப் ஆகிடும். அப்படி தானே? ஏன் தெரியுமா? அவ்வளவு தாங்க அந்த இயற்கை அன்பு. அது சந்தர்ப்பவாத அன்பு, அது என்ன ஸ்டாண்ட் பண்ணாது. அதனால்தான் about everything we need the love of God. தேவனுடைய அன்பு வேணும். தேவனுடைய அன்பு எப்படி வரும்? நமக்கு என்ன அன்பு வேணும்? தேவ அன்பு. அப்போ ஏன் அதை கொண்டு என்ன பண்ணலாம், யாரை நேசிக்கலாம்? அதில் இருக்கிற ஒரு ஹிடன் ட்ரூத் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உங்களுக்கு நிறைய பேர் சத்துருக்கள் தான். அவங்களெல்லாம் நீங்கள் அவங்க சத்துருக்களாக இருக்கும்போது அவங்க வெறுக்க ஆரம்பி நீங்கள் பங்க்சர் ஆகிடுவீங்க. உலகத்தில் நமக்கு இருக்கிறது நண்பர்களை விட யார் தான் அதிகம்? எதிரிகள் தான் அதிகம். அப்போது நாம் அவங்களுடைய வெறுப்புக்கேற்ற அப்படி நடந்து கொண்டோம்னு சொன்னால் பாதிப்பு யாருக்கு? வெறுக்க நம்முடைய மனம்தான் கெடும். நீங்கள் வெறுத்து பாருங்கள், நஷ்டம் அவங்களுக்கா உங்களுக்கா? எப்பொழுதுமே வெறுக்கிற நபர், வெறுக்கப்படுகிற நபர், பாதிப்பு யாருக்கு தெரியுமா? யாருக்கு பாதிப்பு? வெறுக்கின்ற நபருக்கு தான். வெறுக்கப்படுகிற நபர் கண்டுக்காமல் போயிடுவார். அவர் சைலண்டாக போயிடுவார், நியூட்ரலாக போயிடுவார். இங்கே என்னமோ நடக்காததில் கண்டுக்கூடாது, நம்ம லைனாக தனியாக போயிடுவோம் அப்படின்னு. ஆனால் இந்த வெறுக்கிறவங்க என்ன பண்ணுவார்? காலிலேருந்தே வெறுக்கிறது, மத்தியானாலும் வெறுக்கிறது, சாயங்காலம் வெறுக்கிறது, நைட்டு தூங்க போனாலும் வெறுக்கிறது, பஸ்ஸில் பயணம் பண்ணாலும் வெறுக்கிறது, ஆட்டோ ரிக்ஷாவில் துள்ளி போனாலும் அந்த வெறுப்பு என்ன செய்யும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆமாம், எவ்வளோ தான் பக்கெட்டாக தண்ணி ஊற்றி குளித்தாலும் அந்த வெறுப்பினுடைய அனல் என்ன செய்யாது? அணையவே அணையாது. இப்போ யாருக்கு பாதிப்பு? அப்போ இதை மேற்கொள்ளணும்னா நமக்கு என்ன வேணும்? தேவ அன்பு வேணும். அதனால் தேவ அன்பு இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்ன பண்ண முடியாது. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்த பிறகு நம்ம நிறைய எதிரிகளை சந்திக்க வேண்டியது. முன்னாடியில் நம்ம நேசித்தவங்களும் இப்போ என்ன பண்ணுவாங்க? நீதி நிமித்தம் நம்ம என்ன பண்ணுவோம்? துன்புறுத்தப்படுவோம், பகைக்கப்படுவோம். அப்போ அந்த அன்பு வேணும். அப்போது என்ன வேணும்? தேவ அன்பு. தேவ அன்பு எப்படி வரும்?
சும்மா மனசில் நினச்சோட வந்துடுமா? அந்த அளவுக்கு ஆண்டவரோடு என்ன செய்யணும்? பழகணும், பேசணும், மனப்பகிர்வு செய்யணும், ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கை எல்லாத்தையும் சொல்லணும். அந்த மாதிரி சொல்கிற பொழுது we will be able to feel we can be enjoying the love of God. தேவனுடைய அன்பை என்ன செய்ய முடியும்? என்ஜாய் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா, எது இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு பார்க்கும் பொழுது தேவ வல்லமை இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்துட்டோன்னு சொன்னாலே நமக்கு ஒரு பெரிய பவர் தேவைப்படுது. ஏன்னா இந்த உலகம் நமக்கு எதிராக வரும், சாத்தான் எதிராக வருவான், மனிதர்கள் நமக்கு எதிராக வருவாங்க. ஏன்? நம்ம யாராக மாறிட்டோம்? தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். ஆனால் நிறைய பேருக்கு பிரச்சனை வரல. ஏன்? தேவனுடைய பிள்ளைகளாக மாறினா தானே பிரச்சனை வரும். பிரசங்கம் பண்ணலாம், இப்படி பிரசங்கம் பண்ணுறவங்களே இவங்க என்ன டாப்பிக்கில் பேசணும்னு ஒன்றும் புரியலையே. நமக்கு அப்படி யாருமே எதிரிகளாக இல்லையே. எல்லோரும் நம்மளே மனதார நேசிக்கிறாங்க. முன்னாடி விட இப்போ தான் என்ன செய்கிறாங்க? நேசிக்கிறாங்க. சர்ச்சில் போனால் எல்லோரும் நேசிக்கிறாங்க, பாஸ்டர் நேசிக்கிறாரு, அக்கம்போது எல்லாம் நேசிக்கிறாங்க. பிரச்சனை என்ன? தேவனுடைய பிள்ளையே ஆகலை. தேவனுடைய பிள்ளையாக மாறி தேவனுக்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே நீங்கள் வந்தால் தான் நீங்கள் என்ன செய்வீர்கள். அதுக்காக எல்லோரும் நம்மளை வெறுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு போயிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக தான் உங்கள்கிட்ட பேசணும். அதனால சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாம் உலகமே வெறுக்கிறது பிரதர், உறவினெல்லாம் வெறுக்கிறாங்க, எங்கள் தாய் வெறுக்கிறாங்க, மாமியார் வெறுக்கிறாங்க, கணவன் வெறுக்கிறார். உலகத்தில் என்ன தவிர என்ன நேசிக்கிறது யாருமே கிடையாது. அது ஒரு கதை இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, வெறுக்கிறவர்கள் வருவார்கள், உங்களுக்கு எதிராக செயல்பட வருவாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன இருக்குது? அதை ஏற்றுக்கொள்வதற்கும் தாங்குவதற்கும் பலம் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகும் பொழுது நம்மை மற்றவர்கள் நேசிப்பதற்கும் வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா நாம் என்ன பண்ணுறோம்? நல்ல வாழ்க்கையை வாழ்கிறோம், நல்ல விஷயங்களை செய்கிறோம். அதனால் நம்ம நேசிக்கிறதுக்கு மக்கள் வருவாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு என்னுடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் எதையாவது விட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 100 அம்மா கிடைக்கும், 100 அப்பா கிடைக்கும், 100 சகோதரர், அப்படி எல்லா லெவலையும் கிடைக்கும்னு எதிர்பார்த்துறாதீங்க. அப்படி என்ன அர்த்தம்? எந்த ஊரில் போனாலும் உங்களை பிள்ளைமா நினைப்பாங்க, எங்கே போனாலும் உங்களை சகோதரமாக நினைப்பாங்க. இப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் எங்கே போனால் பிரதர்னு சொல்கிறாங்க. நம்ம அவங்க பிரதரா சிஸ்டரா? நம்ம எந்த ஊர், மதுரைக்கு போனாலும் சரி, கோயம்புத்தூருக்கு போனாலும் சரி, இல்லை பழனிக்கு போனாலும் சரி, பவானிக்கு போனாலும் சரி, பிரதர் எப்படியா நான் உனக்கு பிரதர்? கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால என்ன பண்ணுறாங்க? ஒரு பிரதருங்கிற ரிலேஷன்ஷிப் வருது. ரைட். அப்போது தேவ பலம் வேணும். அதனால தான் யோசுவோடத்தில் வந்து ஆண்டவர் பேசும்பொழுது யோசுவா 1:9 என்ன சொல்கிறேன்னா, பலம் கொண்டு திடமனதாக இரு. சும்மா வீக்காக இருக்கக்கூடாது. யூ மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங். ஆவிக்குரிய வாழ்க்கை வந்த பிறகு நீங்கள் நிறைய காரியங்களை சகிக்க வேண்டியிருக்குது, நிறைய காரியங்களை தாங்க வேண்டியிருக்குது, நிறைய காரியங்களை எதிர்க்க வேண்டியிருக்குது. பிசாசை எதிர்க்கணும், உலகத்தை எதிர்க்கணும், நிறைய மனிதர்களுடைய தந்திரமான செயல்களெல்லாம் நீங்கள் சந்திக்கணும். அப்போது உங்களுக்கு என்ன வேணும்? எக்ஸ்ட்ரானரி பவர் வேணும். ஆகையால் தான் எபேசியர் 6:10 வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்ல, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்போது ஏதோ ஒன்று வந்த பிறகு நம்மளை பலப்படுத்துறதில்லை. ஏதாவது ஒன்று வருகிற பொழுது நம்மளை வீக்காக இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதில்ல. நிறைய வாழ்க்கையில் சோதனை வருகிற பொழுது ஒன்று மட்டும் தெரியுது. என்ன தெரியுது? பலம் தெரியல, பலவீனம் தெரியுது. ஏதாவது நிகழும் பொழுது நான் எவ்வளோ வீக்காக இருக்கிறேன், ஒரு சின்ன விஷயத்தை கூட தாங்க முடியாதவனாக, ஒரு சின்ன ஆசையோட தவிர்க்க முடியாதவனாக, ஒரு சின்ன இச்சையை கூட எதிர்க்க முடியாதவனாக இருக்கிறத கண்டுபிடிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பலவீனத்தை தான் திரும்ப திரும்ப நம்முடைய சோதனை நம்ம சொல்லி காட்டுறோம்னா என்ன அர்த்தம்? we are not in Christ. தேவனுக்குள்ளே இல்லை. ஆகையால் தான் 1:8 அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது பரிசுத்தாய் உங்கள் மேல் வரும், அப்போ நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலமடைவீர்கள். பலமடைந்து எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. அப்போ யூ மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலமாக இருக்கணும். பலம் மனபலம் அல்ல. நான் கிறிஸ்தவனாக இருக்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், உலகத்தை எதிர்க்கணும், பிசாசை எதிர்க்கணும் அப்படிங்கிறல. நீங்கள் ரியலாக பலமுள்ளவர்களாக மாறணும். உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் வேலை செய்யணும். எபேசியர் 3:10 கடைசி வசனத்தை வாசிங்க. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. அப்போ ஒரு வல்லமை, த ஒர்க்கிங் பவர், ரியல் பவர், லிவிங் பவர். அந்த வல்லம் வேலை செய்யணும். வாழ்க்கையில் எப்போ உங்களுக்கு சோதனை வரும்னு தெரியாது. நம்ம ஏற்கனவே ஒரு சண்டையில் அதை பற்றி பார்த்துருக்குறோம். எப்போ சோதனை வரும், யார் உங்களுக்கு திடீர்னு ஒரு மனவேதனை தருவாங்கன்னு சொல்ல முடியாது. எப்பொழுது உங்களுக்கு ஒரு ஆத்திரம் வரும்படியான சூழல் ஏற்படும் சொல்ல முடியாது. எப்பொழுது உங்களுக்கு ஒரு இச்சை தூண்டல் ஏற்படும் சொல்ல முடியாது. எப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு விஷயத்துக்கு ஆசை வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் இவைகள் வருவதற்கு முன்பாகவே ஒரு போர் வீரனை போல நம்ம என்ன செய்ய வேண்டும்?
ஆயத்தமாக இருக்கணும். எல்லாம் நார்மலாக போயிட்டு ஒரு பிரச்சனை இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்க இல்லை, எந்த டைமில் எதுவும் வரலாம். அந்த நேரங்களில் நம்ம இழந்து விடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? தைரியமாக இருக்க வேண்டும்னால் நாம் பலமுள்ளவளாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து திருச்சபை மக்களை பார்த்து சொல்லுவார், உங்களையெல்லாம் நான் ஆவிக்குரியவர்கள் நினைத்து பேச முடியலையா? ஏன் என்ன சொல்கிறாரு? நீங்கள் பலன் இல்லாதவர்கள். யூ ஆர் த ஸ்பிரிச்சுவாலிட்டி, யூ ஆர் த சர்ச், பட் யூ டோன்ட் ஹேவ் த பவர். பலம் இல்லாதனால தான் உங்களுக்குள்ள பிரிவினை, பலம் இல்லாதனால பேதம், வேறுபாடு, விரோதம். அவன் பெரியவன், இவன் பெரியவன், அவன் கட்சி, இவன் கட்சி. இந்த பிரச்சனை எதனால் வருகிறது? உங்களுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் பவரில். அதனால் உங்களை குழந்தைகள் நினச்சிக்கிட்டு தான் மறுபடி பாலைத்தான் கொடுக்க வேண்டியிருக்குதா ஒழிய சத்தான உணவு கொடுக்கவே முடியல. யூ ஆர் ஸ்டில் ஸோ வீக் அப்படின்னு. இன்றைக்கு நாம் எந்த லெவலில் இருக்கிறோம் அதை பார்க்கணும். எப்படிங்க பலப்படுறது? மைண்டில் நினச்சிக்கிறதா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். சிலருக்கு ஏதாவது ஒரு பிசாசு சுற்றுற மாதிரி ஒரு பலம் வரும், போ பிசாசு அப்படின்னு பயங்கர பயம் உள்ள, போ பிசாசு, போறியா போகலையா, நீ போகல நான் போயிடுவேன் அப்படின்னு. இது இந்த சத்தம் அதிகமாக வர்றது காரணம் என்ன தெரியுமா? பயம். அந்த சத்தத்தை கொண்டாலாவது நம்மளை கொஞ்சம் மேனேஜ் பண்ணணுமேங்கிறது. நல்ல ஆவிக்குரிய பலமுடைகளாக இருங்க. அந்த பிசாசு போட்டு ரொம்ப கத்தாதீங்க. அது கத்தினாலும் ஒரே லெவலு தான். நமக்குள்ள சக்தி இல்லாமங்கிறது கத்திக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால் சும்மா வாய் மூடிட்டு உட்காரு, உனக்கு தான் ஒன்றுமே கிடையாது, நீ எலும்பினா நிற்க மாட்டேன். சிலர் வயசாகி கட்டல் கிடையாது கிடப்பாங்க, எலும்ப கூட முடியாது. ஆனால் அவங்க போடுவாங்களே கூச்சல், கத்துவாங்க, அரட்டுவாங்க. சொல்கிறத கேட்குறியா கேட்கலையா? சொல்கிறத கேட்டால் நீ என்ன பண்ணுவேன், இல்லை கேட்காம என்ன பண்ணுவேன்? அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த இதை விட மாட்டாங்க. நான் எத்தனை முறை சொல்லிட்டு இருக்கிறேன், கேட்கலையா? நிற்க முடியாத ஒரு நிமிஷம். நீ சொல்கிறத கேட்டால் எனக்கு என்ன ஆக போகுது, கேட்காம என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்கும்? அந்த கெத்து காட்டுறத விட மாட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலம் அடைய எப்படின்னா, ஒன்று ஆவியினால் பலம்னா ஆவியானவருடைய செயல்பாட்டை நமக்குள்ளே உணரணும். ஆவியானவர் நம்மை நடத்துகிறத உணரணும். தேவ ஆவியை நடத்தப்படுகிற பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? மாம்சத்தை மேற்கொள்கிறோம். முதலாவது இன்வார்ட்லி we have to feel, we have to sense the work of the Holy Spirit. பரிசுத்த ஒர்க் பண்ணுறத, நம்மளை எப்படி தூண்டுறது, நடத்துறது, தவறை சுட்டி காட்டுறது, விலகி போக வைக்கிறது, நம்ம பல விதங்களில் குறிப்பிட்ட செயல்பட வைக்கிறது. இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? சென்ஸ் பண்ணணும். இரண்டாவதாக வார்த்தையில் தாங்க மிகப்பெரிய பலம் வருது. நீங்கள் எவ்வளவு சோர்வாக இருந்தால் கூட உங்களுக்குள்ள ஒரு சத்திய வார்த்தை உள்ளே வருகிற பொழுது எங்கிருந்து தான் பலம் வரும்னு உங்களுக்கே தெரியாது. புரிகிறதா? வார்த்தை தருகிறது போல் வேறு எதுவுமே பலத்தை தராது. அதனால தான் ஆல்வேஸ் யூ ஹேவ் டு லுக் ஃபார்வர்ட் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. அதனால் வேதத்தை படிக்கணும், சிந்திக்கணும், யோசிக்கணும், ஒரு நல்ல வார்த்தைக்காக எதிர்நோக்கணும். எந்த ஒரு சூழலையும் ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க, கஷ்டத்தில் இருக்கிறீங்க, அந்த நெருக்கடி மாறுகிறதையே மனசு வச்சுருக்கூட இதன் மத்தியில் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு, ஃபேஸ் பண்ணுறதுக்கு, லார்ட் லெட் மீ ஹேவ் அ வேர்ட், எனக்கு ஒரு வார்த்தை தாரும். நான் பல காலகட்டங்களில் இப்படி தாங்க ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை ஐ நீட் த வேர்ட் ஆஃப் காட் டு பி ஷேர்டு. நான் வருகிற ஒரு கூட்டம் மக்களுக்கு தேவ வார்த்தையில் பேசணும். ஆனால் ஐ ஆம் நாட் வெயிட்டிங் ஹியர் ஃபார் டில் சண்டே. ஏன்? இன்றைக்கி எனக்கு வேர்டு வேணும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஆல் தீஸ் டேஸ் ஐ ஹேவ் டு லிவ். என்று எனக்கு வார்த்தை வேணும். அந்த வார்த்தையில் தான் நான் வாழ்வேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் வாழ வைக்கும். அந்த வார்த்தை தான் மனசை மாற்றும். அந்த வார்த்தை தான் மன கடுமையை மாற்றும். அந்த வார்த்தை தான் கோபத்தை மாற்றும், எரிச்சலை மாற்றும், அதிருப்தியை மாற்றும். அந்த வார்த்தை தான் அவநம்பிக்கையை மாற்றும். அந்த வார்த்தை தான் மனதுக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுக்கும். வார்த்தை மட்டும் இல்லைன்னா பவர்லெஸ். அல்லேலூயா. அந்த வார்த்தை மூலம் வல்லமை பெற வேண்டும். இரண்டாவது, தேவனோடு உறவாடி என்ன செய்ய வேண்டும்? நாம் வாழ வேண்டும். அதை நான் விரிவாக பல இடங்களில் சொல்லியிருக்க அப்படின்னா இந்த இடத்துல சொல்லலை. தேவ உறவில் எந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாக போகிறீங்களோ அதில் தான் வல்லமை வரதே ஒழிய, பல திருச்சபைகள்லாம் பிரபலமான பிரசங்கி மாதிரி தலையில் கை வச்சு என்ன பண்ணுவாங்க? வல்லமை இறக்கும். அந்த வல்லமையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. உடலை ஜெர்க் பண்ண, அவ்வளோதான். மற்றபடி உருப்படியாக ஒன்றும் பண்ணாது. கடைசியாக பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாவற்றை விட மேலாக தரிசனமற்றவளாக இருக்கக்கூடாது. எவ்ரிவேர், in all situations, we must have the right goal and also the aim, the vision. தரிசனம் வேணுங்க. நான் இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் இப்படி தான் வாழணும், இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம்.
அந்த தரிசனம் இல்லாமல் நான் அடிக்கடி சொல்லுவேன், சண்டே வந்தால் சர்ச்சுக்கு போவோம், காலை வந்தால் கொஞ்சம் ஒரு பைபிள் படிப்போம், கொஞ்சம் ஒரு ஜெபம் பண்ணுவோம், இல்லை ஏதாவது கிறிஸ்தவ நிகழ்ச்சியை பார்ப்போம். இதெல்லாம் கடமைத்தனமான வாழ்க்கை. ஒரு விஷன் பேஸ்டாக வாழணும். நம்ம வாழ்க்கைன்னு ஒரு கொள்கை இருக்கணும். இதற்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் என்னை கமிட் பண்ணியிருக்கேன். அந்த விஷன் இருந்தால் தான். எனவே தான் 3:14 பிலிப்பியர் நிருபத்தை வாசிக்கும் பொழுது அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளித்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி எப்போ அவருக்கு ஒரு இலக்கு இருந்தது. ஆண்டவர் இதுக்கு தான் அழைச்சிருக்கார். இன்னும் 12ஆம் வசனத்தை நீங்கள் பின்னோக்கி செல்லும் பொழுது, நான் எதை பிடிக்கணுங்கிறதுக்காக என்ன அவர் பிடித்தாரோ அதை நான் என்ன செய்யணும், ஆசையோடு தொடர்கிறேன். இலக்கு எப்பொழுது நமக்கு முன்பாக இருக்கணும். ஆண்டவர் என்னை எதற்கு அழைச்சிருக்கிறாரு, என்னுடைய அழைப்பின் நோக்கம் என்ன, என்னை குறித்த ஆண்டோடைய பார்வை என்ன, இந்த சூழலில் இந்த நிலைமையில் நான் எப்படி இருக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இதை நான் எப்படி சந்திக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இந்த நேரத்தில் என்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும் ஆண்டவர் பார்க்குறார். இந்த தரிசனங்கள் இருக்க வேண்டும். அந்த தரிசனம் இருக்கும் பொழுது ஒருபோது இடறுவதில்லை. யோசேப்புக்கு அவ்விதமான ஒரு தரிசனம் இருந்தது. எங்கே போனாலும் சரி, சொந்த நாட்டில் இருந்தாருன்னா அந்நிய நாட்டில் இருந்தால் என்ன, எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன, ஐ ஹவ் எ விஷன். ஆண்டவர் நீ ஒரு தரிசனத்தின்படி அழைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். எனவே 5 விஷயங்களை பார்த்த. 1, விசுவாசம் இல்லாதவர்களாக நம்ம வாழக்கூடாது. 2வதாக, தேவ அன்பு இல்லாதவர்களாக வாழக்கூடாது. 3வது, தேவ பலம் இல்லாதவர்களாக வாழக்கூடாது. இடையில ஒன்று விட்டுட்டோம். தேவ ஞானம் இல்லாதவர்கள் வாழக்கூடாது. அடுத்தது, தேவனுக்கேற்ற தரிசனம் இல்லாதவர்கள் வாழக்கூடாது. இந்த 5 காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இதை செக் பண்ணணும். வெளிநாட்டுக்கு போகிறவர்கள் நான் உங்களுக்கு சொன்னேன், விசா இல்லாமல் போக முடியாது, பாஸ்போர்ட்லாம் போக முடியாது, அந்த நாடுகளில் போய் அக்காமடேஷன் தங்குறதுக்கான செலவு இதெல்லாம் போக முடியாது. அதுபோல் இவைகளை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிடணும், நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த 5 நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா, அவளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஈடுபடுத்தி ஆண்டவரோடு பேசி பழகி உறவாடி அவளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலும் எங்களோடு பகிர்ந்து நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அழைத்த நல்ல தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் எவைகள் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை எங்களுக்கு உணர்த்தினீர். எல்லா சூழல்களுக்கும் மத்தியிலும் இவைகளெல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை அவ்வப்பொழுது நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டே வாழ வேண்டும் என்று எங்களை எதிர்பார்க்கிறேன். இவைகள் தான் எங்களுடைய ஆவிக்குரிய பிரயாணத்தில் எங்களை வெற்றிக்கு நேராக கொண்டு செல்கிறேன் என்று சொன்னீர். பலவிதமான வாழ்க்கை சூழல் எங்களுக்கு இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கடியான நிலைமைகளுக்கும் அதில் வாழ நேர்ந்தாலும், இந்த 5 எங்களிடத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் நிச்சயத்தோடும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் வெற்றியோடும் முன்னோக்கி செல்வோம் என்கிற ஒரு உறுதிப்பாட்டை கொடுத்திருக்கிறேன். அந்த விதமான உறுதியை தொடர்ந்து செல்ல உதவி செய்யும். அனைவரையும் வழிநடத்தும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த 5 எப்பொழுது விலகாமல் இருக்கும்படியாக அவளை ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.